ஹாய், நம்ம வந்து பிரெயின் ஸ்டெம், போன்ஸ், மெடியுலா, மிட் பிரெயின், அதை ஸ்ட்ரக்சர் அண்ட் அதில் வந்து லீசன்ஸ் எல்லாம் பார்த்து முடிக்கும். இப்போ பார்க்க போகிறது வந்து செரிபெல்லம். நம்மளுக்கு தெரியும் மிட் பிரெயின், போன்ஸ், மெடியுலா, ஸ்பைனல் கார்டு இப்படி இருப்பார். அதுக்கு பின்னால் இருக்கிறது தான் யார்? செரிபெல்லம். இப்போ நம்ம படித்து முடித்தது பிரெயின் ஸ்டெம் படித்து முடிச்சிட்டோம். இப்போ அது படிக்க போகிறது என்னன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் உள்ள செரிபெல்லம் சம்மந்தமாக படிப்போம். சரியா? பாருங்கள், செரிபெல்லம் எடுத்துக்கொண்டால் ஆல்ரெடி சொன்னது தான் 3 ஃபங்க்ஷன். செரிபெல்லத்தில் அடிப்படை ஃபங்க்ஷன் என்னடா 3. ஒன்று மசில்ட டோன் பேணுறது. சரியா? மசில்ட டோனை பேணுறது. இன்னொன்று வந்து போஸ்டர் அண்ட் பேலன்ஸ். இன்னொன்று சொன்னால் என்னென்னு சொன்னால் கோஆர்டினேஷன் ஆஃப் மூமெண்ட். இதான் என்ன? செரிபெல்லத்தில் 3 ஃபங்க்ஷன். சரியா? இப்போ டோன்னு சொன்னால் என்னென்னு சொன்னால், இப்போ மசில்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னால், இப்போ நம்ம ஓய்வில் இருந்தாலும் சரியா மசிலில் சின்ன ஒரு கன்ட்ராக்ஷன் இருக்கும், அதாவது சுருக்கம் ஒன்று இருக்கும். சரியா? மசில் டோனை வந்து அதிகமாக இருந்த மசில் டோன் நான் சொன்னால் ஹைப்பர்டோனியான்னு சொன்னோம். மசில் டோன் குறைவாக இருந்தால் ஹைப்போட்டோனியான்னு சொன்னோம். அந்த ஹைப்போட்டோனியா சரியா நடக்காமல் மசில் டோனை வந்து நார்மல் நிலைமையில் பேணுறது யாருன்னு சொன்னால் அந்த செரிபெல்லம் தான். சரியா? அப்போ ஹைப்போட்டோனியா ரெண்டுமே இல்லாமல் மசில் டோன் நார்மல் நிலைமையில் பேணுறதுக்கு என்ன முக்கியம்னு சொன்னால் செரிபெல்லம் முக்கியம். அதே மாதிரி போஸ்டர் அண்ட் பேலன்ஸ்னு சொன்னால், நீங்கள் இப்போ நிற்கிறீங்க, இல்லாட்டி உட்காடுறீங்க, இல்லை நடக்கிறீங்க, அந்த நேரத்தில் உங்களோட உடல் வந்து சரியான சமநிலையில் இருக்கணும், நீங்கள் கீழே விழக்கூடாது. அப்போ உடலை வந்து சரியான நிலையில் பேணுறது யாருன்னு சொன்னால் அந்த செரிபெல்லம் தான். சரி, அதான் போஸ்டர் அண்ட் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்தது கோஆர்டினேஷன் ஆஃப் மூமெண்ட்டு சொன்னால் என்னென்னு சொன்னால், இப்போ வந்து தசை வந்து அசையும். ஒரு மோட்டர் அவுட்புட் வந்தால் என்ன, தசை வந்து மசில்ஸ் வந்து அசைய போகுது. அது எப்படி அசையணும், சரி எவ்வளோ அசையணும், சரியா? அப்படி ஸ்மூத்தான ஒரு மூமெண்ட்டை உருவாக்குறது தான் சரியா மூமெண்ட்டை ஸ்பீட், ஃபோர்ஸ், அதாவது அது எவ்வளோ வேகத்தில் அசையணும், எவ்வளோ ஃபோர்ஸில் அசையணும், எவ்வளோ ரேஞ்சில் அசையணும், இது எல்லாத்தையும் சரி செய்கிறது யாருன்னு சொன்னால் இந்த செரிபெல்லம். அதான் கோஆர்டினேஷன் ஆஃப் மூமெண்ட். சரியா? இப்போ செரிபெல்லத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தால் இது எல்லாம் என்ன பாதிக்கப்பட போகுது. இப்போ செரிபெல்லத்தை பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு தெரியும் என்ன, மிட் பிரெயின், போன்ஸ், மெடியுலா, அதுக்கப்புறம் ஸ்பைனல் கார்டு இப்படி வரும். நம்மளுக்கு தெரியும் இந்த மிட் பிரெயின், போன்ஸ், அதே மாதிரி மெடியுலா, இதுகளில் இந்த போன்ஸுக்கும் மெடியுலாவுக்கும் இப்படி பின்னாடி தான் என்ன இருப்பார், நம்மளோட செரிபெல்லம் இருப்பார். சரியா? போன்ஸுக்கும் மெடியுலாவுக்கும் இப்படி பின்னாடி தான் என்ன இருப்பார், செரிபெல்லம் இருப்பார். இந்த செரிபெல்லத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் பாருங்கள், நல்லா செரிபெல்லத்தை 3 பிரிக்கலாம். சரியா? எப்படின்னு சொன்னால் இந்த பாட்டை சொல்லுவாங்க ஆன்டீரியர் லோப்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஆன்டீரியர் லோப். அதே மாதிரி அது கீழே உள்ள பாட்டை சொல்லுவாங்க போஸ்டரியர் லோப்னு சொல்லுவாங்க. என்ன லோப்? போஸ்டரியர் லோப். இன்னொரு இது சொல்லுவாங்க என்னென்னு சொன்னால், இந்த பாட்டு போஸ்டரியர் லோபுக்கு கீழே இப்படி ஒரு பாட்டு இருக்கும். இந்த பாட்டை சொல்லுவாங்க என்னென்னு சொன்னால், அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா ஃப்ளக்யூலோ நொடியுலர் லோப்னு சொல்லுவாங்க. ஃப்ளக்யூலோ நொடியுலர் லோப்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்டீரியர் லோபுக்கு தான் இன்னொரு பேர் சொல்லுவாங்க என்னென்னு சொன்னால் பேலன் செரிபெல்லம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி போஸ்டரியர் லோபுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க நியோ செரிபெல்லம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃப்ளக்யூலோ நொடியுலர் லோபுக்கு சொல்லுவாங்க என்னென்னு சொன்னால் ஆக்கி செரிபெல்லம்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ பாருங்கள், ஆன்டீரியர் லோபுக்கு பேர் வந்து பேலன் செரிபெல்லம், போஸ்டரியர் லோபுக்கு நியோ செரிபெல்லம், ஃப்ளக்யூலோ நொடியுலர் லோபுக்கு வந்து ஆர்கி செரிபெல்லம்னு சொல்லுவாங்க.
இந்த அண்டரியர் லோபுக்கும் போஸ்டீரியர் லோபுக்கும் இடையில் இப்படி ஒரு வெட்டு மாதிரி ஒன்று இருக்குமா. சரியா, அதே மாதிரி ஃப்ளோக்கோனோடியுலர் லோபுக்கும் இந்த போஸ்டீரியர் லோபுக்கும் இடையில் இப்படி ஒரு வெட்டு மாதிரி ஒன்று இருக்குமா. அதுக்கு என்ன பேர்னு சொன்னால், இந்த அண்டரியர் லோபுக்கும் போஸ்டீரியர் லோபுக்கும் உள்ள அந்த வெட்டு மாதிரி இருக்கிற அந்த இடத்துக்கு பேர் என்ன சொல்லணும்னா ப்ரைமரி ஃபிஷர்னு சொல்லுவாங்க. ப்ரைமரி ஃபிஷர். அதே மாதிரி இந்த போஸ்டீரியர் லோபுக்கும் ஃப்ளோக்கிலோனோடியுலர் லோபுக்கும் இடையில் உள்ள இந்த வெட்டுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா டோர்சோ லேட்டரல் ஃபிஷர்னு சொல்லுவாங்க. டோர்சோ லேட்டரல் ஃபிஷர்னு சொல்லுவாங்க. சரியா, இது என்ன, இப்போ நம்ம மனுஷன் முகத்தை எடுத்தோம்னு சொன்னால் சைட் வியூவிலேருந்து பார்க்குற நேரம் நான் என்ன இது சைட் வியூவிலேருந்து பார்த்தா இப்படி தான் விளங்கும். இப்போ பாருங்கள், இந்த ஆன்டீரியர் லோப் பேலன்ஸ் அப்புறம் அது இந்த நான் சொன்னேன் செரிபெல்லம் 3 வேலையை செய்யும். அதில் இந்த ஆன்டீரியர் லோப் என்ன வேலை செய்யும்னு சொன்னால் டோன் அந்த வேலையை செய்கிறது இந்த ஆன்டீரியர் லோப் தான். அதே மாதிரி இந்த போஸ்டீரியர் லோப் என்ன வேலையை செய்யும்னு சொன்னால் இந்த கோஆர்டினேஷன் ஆஃப் மூமெண்ட் அந்த வேலையை செய்யும். அதே மாதிரி இந்த ஃப்ளோக்கிலோனோடியுலர் லோப் என்ன வேலையை செய்யும்னா இந்த போஸ்டர் அண்ட் பேலன்ஸ் அந்த வேலையை செய்யும். சரியா, அப்போ இது என்ன வியூ, சைட் வியூவில் பார்க்குற நேரம். மனுஷன் சைட் வியூவில் பார்த்தா இப்படி தான் விளங்க போகுது. இப்போ பின்னுக்கு சைட் வியூ இல்லாமல் இப்படி பின்னுக்கு இருந்து பார்க்க போகிறேன். அப்படி பார்த்தோம்னு சொன்னால் இந்த செரிபெல்லம் எப்படி விளங்கும்டா பாருங்கள், ஹிரன் இப்படி இருக்கும். சரியா, பாருங்கள் இப்படி இருக்கும். அதில் இப்படி இருக்குமா. அதில் இந்த பகுதி தான் என்னென்னு சொன்னால் இங்கே குறித்த ஃப்ளோக்கியூலோனோடியுலர் லோப். அடுத்தது இதுதான் என்னென்னு சொன்னால் இங்கே குறித்த ப்ரைமரி ஃபிஷர். இங்கே குறித்த ப்ரைமரி ஃபிஷர் இவர். அப்போ உங்களுக்கு தெரியும் ப்ரைமரி ஃபிஷருக்கு மேலே இருக்கிறது யார், ஆன்டீரியர் லோப். அப்போ யார் ஆன்டீரியர் லோப், இவர் ஆன்டீரியர் லோப். போஸ்டீரியர் லோப் யார், ப்ரைமரி ஃபிஷருக்கு கீழே இருக்கிறார், அப்படி தானே. அப்போ இவர் யார், நம்மட போஸ்டீரியர் லோப். அடுத்தது செரிபெல்லத்தில் இப்படி நடு ஏரியா இப்படி இந்த ஏரியா ஒரு சிறிய குழி மாதிரி இப்படி நீட்டுக்கு இருக்குமா, பள்ள மாதிரி ஏரியா. அப்போ நடுப்பகுதி தானே ஒரு ஜாதி பள்ள மாதிரி இருக்கும். அப்போ இந்த பள்ளத்துக்கு இங்கால சைடு இந்த சைட்டும் எப்படி இருக்கும், கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்கும். இந்த பகுதி மட்டும்தான் என்ன எப்படி இருக்க போகுது, பள்ள மாதிரி இருக்க போகுது. இந்த பகுதியை சொல்கிறது என்னென்னா வேமிஸ்ன்னு சொல்லுவாங்க. வேமிஸ். சரியா, அப்போ இந்த பாட்டு என்ன சொல்கிறது, வேமிஸ். இந்த வேமிஸுக்கு அங்கால உள்ள இந்த பாட்டு அப்படியே 2 பக்கம் உள்ள இந்த பாட்டு அப்படியே என்னென்னு சொல்கிறேன்டா செரிபெல்லர். இந்த பாதி என்ன சொல்கிறேன்டா செரிபெல்லர் ஹெமிஸ்பியர்னு சொல்லுவாங்க. ஹெமிஸ்பியர். சரியா, அதாவது இந்த பாட்டு வேமிஸுக்கு 2 சைடில் உள்ள இந்த பாட்டு. அப்போ என்ன, ஒன்று ரைட் பக்கம் இருக்குது, ஒன்று லெஃப்ட் பக்கம் இருக்குது. இதை சொல்கிறது ரைட் செரிபெல்லர் ஹெமிஸ்பியர், அங்கால பக்கம் உள்ளது லெஃப்ட் செரிபெல்லர் ஹெமிஸ்பியர்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்கள், இந்த செரிபெல்லர் ஹெமிஸ்பியர் ஒரு பகுதி தான். ஆனால் வேமிஸுக்கு எப்படி இருக்கும்னு சொன்னால், வேமிஸ்ன்னு சொல்கிறது நடுப்பகுதி தானே, அதுக்கு பக்கத்தில் இப்படி இருக்குமா. சரியா, இந்த பகுதி. சரியா, இந்த பகுதி வேமிஸுக்கு இப்படி பக்கத்தில் உள்ள பகுதி. ஆனால் என்ன, செரிபெல்லர் ஹெமிஸ்பியர் அதில் ஒரு பார்ட். அந்த பகுதிக்கு என்ன சொல்கிறேன்னு சொன்னாங்க, வேமிஸுக்கு லெட்டரலாக இருக்கிற இந்த பகுதிக்கு என்ன பேர் சொல்கிறேன்டா பராவெர்மல் ஏரியா. என்ன சொல்லுவாங்கன்னா பராவெர்மல் ஏரியான்னு சொல்லுவாங்க. பராவெர்மல் ஏரியா. என்ன பராவெர்மல் ஏரியாண்டா, இந்த இவருக்கு வேமிஸுக்கு லெட்டரலாக சைட்லேயே உடனடியாக இருக்கிற ஆள் தான் பராவெர்மல் ஏரியா. அவர் யாரோட பார்ட், செரிபெல்லர் ஹெமிஸ்பியரில் ஒரு பார்ட். இல்லாட்டி இன்னொரு பேர் சொல்லுவாங்க இன்டர்மீடியேட் ஜோன்னு சொல்லுவாங்க. இன்டர்மீடியேட் ஜோன்.
அடுத்தது இந்த பராவேமல் ஏரியா, அதே மாதிரி இந்த வேமிஸ் ஏரியா, இது ஏன் முக்கியம்னு சொன்னால் இந்த செரிபெல்லம் தானே படிக்கணும். இந்த செரிபெல்லம்ட நம்மளுக்கு தெரியும், படிச்சிருப்போம், பாடியில் வர இன்ஃபர்மேஷன் சிலது வந்து இந்த செரிபெல்லத்துக்கு போகும். இன்ஃபீரியர் செரிபெல் படங்கள், சுப்பீரியர் செரிபெல் படங்கள் அப்படின்னா படித்தோம். மிடில் செரிபெல் படங்களோட போகும் அப்படின்னு. அதில் என்ன பாட்டுக்கு போகும்னு சொன்னால் சென்சரி இன்ஃபர்மேஷன், மோட்டர் இல்லை, சென்சரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் போகிறது இந்த பராவேமல் ஏரியா மற்றும் வேமிஸ் இந்த பகுதிக்கு போகும். சரி, அப்போ பாடியிலேருந்து வர சென்சேஷன் செரிபெல்லத்தில் எங்கே போகும்? பராவேமல் ஏரியா அந்த வேமிஸ் இந்த பகுதிக்கு போகும். அப்போ பாருங்கள், இந்த பராவேமல் ஏரியா மற்றும் வேமிஸ் இந்த பகுதி இப்போ நான் டீட்டெயில்ஸில் சொல்கிறேன் எப்படி சென்சரி இன்ஃபர்மேஷனுக்கு உதவுண்டா. அதுவும் சொல்கிறாங்க ப்ரோப்ரியோசெப்டிவ் சென்சேஷன். ப்ரோப்ரியோசெப்டிவ் சென்சேஷனாக நான் நேரத்தில் சொன்னது தான் உங்களுக்கு. ப்ரோப்ரியோசெப்டிவ்னா என்னென்னு சொன்னால் உங்களோட கை கால் உடம்பெல்லாம் எங்கெங்கே எந்தெந்த நிலைமையில் இருக்கிண்டு அறிய உணர்றது வந்து எதுண்டா செரிபெல்லம். இப்போ நீங்கள் சும்மா இருக்கிற நேரம் உங்களோட கை என்ன நிலைமையில் இருக்குது, அதே மாதிரி கால் என்ன நிலைமையில் இருக்குது, இதுக்குரிய சென்சேஷன்லாம் எதுக்கு போகணும்னு சொன்னால் இந்த செரிபெல்லத்துக்கு தான் போகும். இப்போ படிக்கிறோம் செரிபெல்லம், அதுக்கு தான் போகும். அப்போ அதுக்குரிய சென்சேஷன் கை கால் எப்படி இருக்குது, இப்போ நம்ம ஒரு பொசிஷனில் இருக்கிறேன்னா நம்ம கை என்ன நிலைமையில் இருக்குது, கால் என்ன நிலைமையில் இருக்குது, அதுக்குரிய சென்சேஷன் எதுக்கு போகும்னு சொன்னால் இந்த செரிபெல்லத்தில் பராவேமல் ஏரியா வேமிஸ்ட பகுதிக்கு போகணும். அதுவும் சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால், பாருங்கள் நான் திருப்பி கீறேன். இதான் அவங்களோட பின்னுக்கு இருந்து பார்த்தா செரிபெல்லம் இப்படி தான் விளங்கும். அதெல்லாம் நம்ம நேரத்தோட பார்த்தோம். இப்படி நடுப்பகுதி என்ன வேமிஸ்ன்னு சொன்னோம். சைட் உள்ள பகுதி என்ன சொன்னோம், கொஞ்சம் லெட்டரலாக இருக்கிறது வேமிஸுக்கு பராவேமல் ஏரியான்னு சொன்னோம். அப்படி தானே? அப்போ பாருங்கள், நம்மட இவர் இப்படி இருப்பார். அப்போ பாருங்கள், நம்மட எப்படின்னு சொன்னால் நம்மட ஹெட், சரியா, ஹெட், அதே மாதிரி நம்மட நெக், நம்மளோட ஷோல்டர் பகுதி, அதுக்கப்புறம் இப்படி வந்தால் ட்ரங்க் பகுதி, நம்மளோட ஹிப் பகுதி, ஹிப்னா இடுப்பு, அந்த இடுப்பு கீழ் பகுதி, அதெல்லாம் வந்து எப்படின்னு சொன்னால் அதுக்குரிய ப்ரியோசெப்டிவ் சென்சேஷன் எல்லாம், இந்த பகுதிக்குரிய சென்சேஷன் எல்லாம் வேமிஸ் ஏரியாவுக்கு தான் போகும். சரியா? சைட்டில் உள்ள இந்த அப்பர் லிம், இந்த லோவர் லிம், கைகால், அதுகளுக்குரிய சென்சேஷன் எங்கே போகும்னு சொன்னால் இந்த பராவேமல் ஏரியா, இந்த ஏரியாவுக்கு போகும். அதான் அப்படி இருக்குது இல்லைங்கச்சா. இப்போ நம்மளோட உடம்புல உள்ள உறுப்புகள் என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்ற ஒரு சென்சேஷன் போகணும் தானே. அந்த சென்சேஷன் எங்கே போகும்? செரிபெல்லத்தில் இந்த வேமிஸ் பராவேமல் ஏரியாவுக்கு போகும். அதுலேயும் இந்த ஹெட், நெக், ஷோல்டர், இந்த ட்ரங்க் பகுதி, இதுக்குரிய அந்த சென்சேஷன் ப்ரோப்ரியோசெப்டிவ் சென்சேஷன் வேமிஸ் ஏரியாவுக்கு போகும். அதே மாதிரி இந்த கைகால் அப்பர் லிம் லோவர் லிம் உரிய ப்ரோப்ரியோசெப்டிவ் சென்சேஷன் எங்கே போகும்னு சொன்னால் இந்த செரிபெல்லத்தில் பராவேமல் ஏரியாவுக்கு போகும். இது விளங்கிட்டா? சரியா? இப்போ டீட்டெயில்ஸாக பார்ப்போம். இந்த செரிபெல்லம் எப்படி இந்த மூவ்மெண்ட்டை கட்டுப்படுத்துது, ஒழுங்குபடுத்துது அப்படின்ட்டு அதோட வேலையை வந்து ஃபங்க்ஷனை வந்து தெளிவாக பார்ப்போம். சரியா? அப்போ பாருங்கள், நான் திருப்பி இதை கீறேன். இதான் என்ன, மிட் பிரெயின், போன்ஸ், மெடியூலா, இப்படி ஸ்பைனல் கோட் வருவார் கீழே. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு மேசையில் கப் ஆஃப் டீ இருக்குது. சரியா? அப்போ அதை வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க. அப்போ என்ன நடக்க போகுது? இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க அந்த டீயை நான் எடுத்து குடிக்க போகிறேன், அப்படி தானே? அப்போ நினைக்கிறீங்க, முதலாவது தோட் நடக்குது. அப்போ பாருங்கள், நம்ம புறவு படிப்போம். சரியா? இந்த மூளை பகுதியை வந்து நம்ம லொப்ஸாக பிரிப்போம். சரி, அதில் நிறைய படிப்போம். அதில் என்ன வச்சுக்கொள்ளுங்க, இந்த முன்பகுதியில் தான் என்ன செய்யும்னு சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால் இதுதான், இந்த பகுதி தான் தோட்டு உருவாகிற இடம். அதாவது ப்ரீஃப்ரண்டல் லொப்னு சொல்லுவோம். இந்த ப்ரீஃப்ரண்டல் லொப்பில் தான் தோட்டு உருவாகும். அப்போ உங்களுக்கு என்ன, தோட்டு உருவாகிச்சு, அதாவது அந்த டீயை வந்து எடுத்து குடிக்கணும். சரியா? அப்போ யோசனை வந்தோடனே நீங்கள் எடுத்து குடிப்பீங்களாண்டா? எடுத்து குடிப்பீங்க. அதுக்கு என்னென்ன இதெல்லாம் நடக்கும்னு பார்ப்போம். அப்போ ஆல்ரெடி படித்தது தான் இப்படி பிரிக்கும். பாருங்கள், இதை சொன்னோம் ப்ரைமரி, அதாவது ப்ரைமரி மோட்டர் ஏரியான்னு சொன்னோம். இந்த பகுதியை படித்தது ப்ரைமரி மோட்டர் ஏரியா. அதுக்கு இந்த பகுதியை சொமட்டோ சென்சரி ஏரியான்னு படித்தோம். இந்த பகுதியை சப்ளிமெண்டரி மோட்டர் ஏரியா. இந்த பகுதியை சொன்னோம் என்ன, ப்ரீ மோட்டர் ஏரியான்னு படித்தோம். அப்படி தானே? அது புறவும் விரிவாக பார்ப்போம் என்னென்னு. சரியா? இப்போ நான் வச்சுக்கொள்ளுங்க.
இப்போ இந்த ஐடியா உருவாகின ஐடியா ப்ரீஃப்ராண்டல் லோப்பில் என்ன செய்யும்னா உங்களோட இந்த ப்ரீமோட்டர் ஏரியாவுக்கு என்ன செய்யும் இந்த ஐடியா வருமா. சரியா, அதே மாதிரி இந்த சப்ளிமெண்டரி மோட்டர் ஏரியா அதுக்கும் என்ன செய்யுமா போகும். இந்த ரெண்டுக்கும் போனது என்ன செய்யும்னா நான் நினைக்கிறேன் பேசல் கங்லியான்னு ஒரு ஆள் இருப்பார். அந்த பேசல் கங்லியாக என்ன செய்யுமா அந்த போன ரெண்டு இதுவும் இப்படி வருமா. நீங்கள் நினைக்கிறீங்க டீ எடுத்து குடிக்கணும்னோ ப்ரீஃப்ராண்டல் லோப்பில் உருவாகுது. அதுக்கப்புறம் ப்ரீமோட்டர் ஏரியாவுக்கு அந்த தோட் போகுது. அதே மாதிரி சப்ளிமெண்டரி மோட்டர் ஏரியாவுக்கும் போகுது. அங்கேருந்து எங்கே திருப்பி வருது. அடுத்தது பாருங்கள், இந்த பேசல் கங்லியாவுக்கு வந்த இந்த இன்ஃபர்மேஷன் என்ன செய்யணும்னு சொன்னால் தலமஸ் இருப்பார். தலமஸுக்கு போய் தலமஸின் ஊடாக எங்கே போகும்னு சொன்னால் திருப்பி இந்த ப்ரீமோட்டர் ஏரியா அதே மாதிரி இந்த நம்மளோட சப்ளிமெண்டரி மோட்டர் ஏரியா அதுக்கெல்லாம் போவார். அதே மாதிரி வேறு எங்கே போவார்னு சொன்னால் இவர் நம்மளோட பக்கத்தில் இருக்கிற ப்ரைமரி மோட்டர் ஏரியா அதே மாதிரி சோமட்டோ சென்சரி மோட்டர். அதுக்கு பிறகு இங்கே இருந்து தான் என்ன செய்யும் நம்மளுக்கு தெரியும் மோட்டர் அவுட்புட் வரும். எங்கே வரும் கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக் படித்தோம். பிரதான பாத்வே மோட்டர் அவுட்புட்டை கொண்டு வர கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக் வந்து என்ன செய்வார் அவர் நம்மளுக்கு தெரியும். கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக் வந்து லோவர் மெடியுலா அதில் வந்து என்ன செய்வார் குரோஸ் ஆகுவார். 90% பார்த்தோம். 10% குரோஸ் ஆகாமல் வருவார். அந்த 10% என்ன ஸ்பைனல் கோட் லெவலில் குரோஸ் ஆகுவார் அப்படின்லாம் படிக்கும். அந்த வார 90% பிறகு எங்கே போகும் நம்மட வெளியே போய் இந்த கை தசைகளுக்கு கொடுக்கும். அப்போ என்ன நடக்கும் கை அசைஞ்சி அந்த டீயை வந்து எடுக்கும்னு படிக்கும். இப்போ நீங்கள் வந்து இங்கே இருக்கிறீங்க சரியா, இப்படி மேசையில் வந்து அந்த டீ இருக்குன்னு வைங்க. இப்போ உங்களோட இப்போ நீங்கள் என்ன இந்த டீயை வந்து குடிக்கணும்னு தோட்டை உருவாக்கிட்டீங்க அப்படி தானே. அதுக்கப்புறம் இந்த தோட் வந்து எங்கெங்கே என்ன போகுதுன்னு பார்த்தோம். அப்போ இந்த உங்களோட கை அசைஞ்சு இந்த இதை எடுக்கணுமா இருந்தால் அதுக்கு முதல்ல என்ன தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னால் உங்களோட கையில் ஆரம்ப பொசிஷன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க ஆரம்ப பொசிஷன் தெரிஞ்சிருக்கணும். அப்போ என்ன செய்யணும் அந்த தகவல் வந்து ஆரம்ப பொசிஷன் உங்களோட உடம்போட ஆரம்ப பொசிஷன் தகவல் இப்படி என்ன செரிபல்லத்துக்கு போயிருக்கணும், அப்டேட் ஆகிட்டு இருக்கணும் ஆரம்ப பொசிஷன். அதே மாதிரி இப்போ நீங்கள் தோட் பண்ணி வச்சுக்கிறீங்க தானே டீ கப் எங்கே இருக்கீங்க அந்த பொசிஷன். அப்போ அந்த அப்டேட்டும் இங்கே வார மாதிரி இப்போ இவங்களிலேருந்து இந்த பேசல் கங்லியாவுக்கு வார மாதிரி என்ன இந்த இன்ஃபர்மேஷன் என்ன செய்யும்டா செரிபல்லத்துக்கும் வருமா. அப்போ தான் என்ன இறுதி அந்த டீ கப்டே இறுதி பொசிஷன் மாறியலாம். அப்போ தான் நம்மளோட ஆரம்ப பொசிஷன் எது இப்போ இறுதி பொசிஷன் டீ கப் இங்கே இருக்குது. அப்போ தான் என்ன நம்மளோட கைப்பிடி போய் டீ கப்பை எடுக்கும். அப்போ என்ன செரிபல்லத்துக்கு வந்து நம்மளோட ஆரம்ப பொசிஷனும் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி டீ கப் எங்கே இருக்குன்னு சொல்லி அதில் நம்மளோட இறுதியான பொசிஷன் எங்கே போகணும்னு என்ன செஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தான் என்ன இந்த பாத்வேயும் உதவுது இல்லைங்களா. அப்போ ஒவ்வொன்றும் இந்த செரிபல்லத்துக்கு என்ன அப்டேட் ஆகிட்டே இருக்கு. நம்மளோட உடம்போட பொசிஷன் எப்படி இருக்கு. இப்போ கடைசியாக டீ கப் எடுக்கிற நேரம் இந்த பொசிஷனுக்கு போகணும். அந்த போகணும் தான் என்ன இங்கே நம்ம மோட்டர் பிளேன் பண்ணது வந்து அங்கே தான் நீ போகணும்னு இதை கொடுக்கும் இல்லைங்களா. ஆரம்ப பொசிஷன் என்ன இங்கேருந்து வரும் ஸ்பைனல் கோட்டால் செரிபல்லத்துக்கு. இதுதான் உண்ட ஆரம்ப பொசிஷன், இதான் உண்ட இறுதி பொசிஷன். எல்லாம் என்ன செய்யும் இப்போ இந்த செரிபல்லம் அனலைஸ் பண்ணி வச்சுக்கொள்ளும். அடுத்தது பாருங்கள், இப்போ என்ன எல்லா பிளேனிங்கும் வந்துட்டு ஆரம்ப நம்மளோட பொசிஷன் என்ன இறுதி பொசிஷன் என்னத்துக்கு போகணும் அதுக்குரிய பிளேன் வந்துட்டு. அந்த பிளேனை வந்து இப்போ எங்கே செரிபல்லத்திட்டே இருக்குது. இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த பிளேன் இப்படி தான் சொல்லி என்ன செய்யும் இந்த செரிபல்லம் திருப்பி ஒரு அவுட்புட் அனுப்பும். எங்கே நம்மளோட இந்த இடத்துக்கு அனுப்பும் சரியா. அப்போ இந்த பிளேன் இப்படி வந்த பிளேனை என்ன செய்யும் தொகுத்து ஒரு பிளேனை எங்கே அனுப்பும் இங்கே அனுப்பும். அங்கே அனுப்பின பிறகு தான் என்ன செய்யும்னா நம்மளுக்கு இந்த பிரதான கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக் இருக்கிறதானே அவரால் என்ன செய்வார்னு சொன்னால் மோட்டார் அவுட்புட் வந்து கைட தசைக்கு போவார். இப்போ இந்த கைட தசைக்கு போக முதலும் என்ன செய்யும்னா இங்கே வருந்தானே இங்கே வந்து கைட தசைக்கு போக முதலும் என்ன செய்யும்னு சொன்னால் பாருங்கள் இந்த கைட தசைக்கு இங்கே போக முதல்ல என்ன செய்யும்னு சொன்னால் இங்கே என்ன செய்யும்னா ஒரு அப்டேட் ஒன்று கொடுக்கும். வந்த அவுட்புட் மோட்டர் அவுட்புட் சரியா அதை சரியானு பார்க்குறதுக்கு என்ன செய்யுமா இந்த செரிபல்லம் வந்து அதை அறிகிறதுக்கு ஒரு இதை வச்சிருக்கும். அப்போ பாருங்கள் மோட்டர் அவுட்புட் வந்து சரியானு பார்க்குறதுக்கு அங்கே வந்து ஒரு அப்டேட் ஒன்று என்ன செஞ்சிருக்கு செரிபல்லம் வச்சிருக்குது. அதே மாதிரி இப்போ சரின்னு சொன்னால் என்ன செய்யும் மோட்டர் அவுட்புட் இப்படி போய் இப்போ கைக்கு போய் கை என்ன செய்யணும் இந்த எங்கெல்லாம் அசைக்கணும் அப்படி இப்படின்னு என்ன செய்ய போதும் அப்டேட் கைக்கு வந்துருக்குது. அப்போ அதெல்லாம் சரியானு சொல்லி என்ன செய்யும் திருப்பி ஒரு அப்டேட் கையில் இருந்து என்ன செய்யுமா திருப்பி சரி பண்ணுறதுக்கு போகுமா
அந்த கை அசைகிற ஏங்கிள் கன்ட்ராக்ஷன் இவ்வளோ தான் அசையணும், அதெல்லாம் சரியாண்டி ஒரு அப்டேட் என்ன செய்யும் செரிபெல்லத்துக்கும். அதில் ஏதாவது பிழை, பெங்கின ஏதாவது பிழை, அப்படி ஏதாவது பிழை இருந்தால் என்ன செய்யும் இந்த செரிபெல்லம் இதை கரெக்ட் பண்ணுவோம். இப்படி இல்லை இப்படி, அதுக்கு தான் என்ன செய்யுது ஒவ்வொரு இடத்துல இருந்தும் அப்டேட் வந்து என்ன செய்யுது செரிபெல்லத்துக்கு போய்ட்டு இது விளங்கிட்டா. இப்போ அடுத்தது பார்ப்போம், இந்த செரிபெல்லத்துக்குள்ளே என்ன இப்படி நிறைய இது போகுது தானே, அதாவது நிறைய இன்ஃபர்மேஷன் போகுது. அதே மாதிரி என்ன மோட்டர் அவுட்புட் அங்கேருந்து வெளியே போகுது. அதெல்லாம் இந்த செரிபெல்லத்தில் எங்கே நடக்குது எப்படின்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் திருப்பிக்கிறேன். உங்களுக்கு தெரியும் இது என்ன, மிட் பிரெயின், போன்ஸ் மெடியூலா, கீழே இப்படி ஸ்பைனல் கார்டு இருப்பார். இப்படி பின்னுக்கு தானே இருப்பார், செரிபெல்லம் இருப்பார். இந்த செரிபெல்லத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் செரிபெல்லம் இப்படி 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 என்ன செல் பொடியை கொண்டிருக்கும். ஏற்கனவே பார்த்தோம். இது தான் சொல்கிறது என்னென்னா செரிபெல்லர் கோர்டெக்ஸ்னு சொல்கிறது. நியூரோன்ட என்னதை கொண்டிருக்கும், செல் பொடியை கொண்டிருக்கும். அப்போ அதுலேருந்து வர எக்ஸோன் என்ன இப்படி இப்படி வரும், அதுலேருந்து அப்படி தானே அதுலேருந்து வரும், அதுக்குரிய எக்ஸோன். அதான் என்ன ஒயிட் மேட்டர் இப்படி இருக்கும். இந்த ஒயிட் மேட்டருக்குள்ளே என்ன நடக்கும்னு சொன்னால் சில நியூக்ளியை வந்து இப்படி புதஞ்சிருக்குமா, அதை சொல்கிறது டீப் நியூக்ளியாயின்னு சொல்லுவாங்க. செரிபெல்லத்துக்குள்ளே இப்படி இந்த ஒயிட் மேட்டருக்குள்ளே புதஞ்சி காணப்படுமா, சரியா. அப்போ இந்த செரிபெல்லத்துக்கு தான் என்ன நடக்குது, ஸ்பைனல் கார்ட்லேருந்து ஃபைபர்ஸ் போகுது. அதே மாதிரி என்ன ஹையர் லெவல்லேருந்து ஃபைபர்ஸ் வருது. அதே மாதிரி என்ன பிரெயின் ஸ்டெம்லேருந்து ஃபைபர்ஸ் போகுது. அதே மாதிரி இங்கேருந்து என்ன வெளியே போகுது, சரியா. அதெல்லாம் வந்து எந்த ஏரியாவில் நடக்குது அப்படின்னு பார்ப்போம், சரியா, இந்த செரிபெல்லத்தில். அப்போ பாருங்கள் என்ன செய்ய போகுது, ஸ்பைனல் கார்ட்லேருந்து என்ன இன்ஃபர்மேஷன் போகுது. அதே மாதிரி என்ன பிரெயின் ஸ்டெம் பகுதியிலேருந்து நம்மளுக்கு தெரியும், பிரெயின் ஸ்டெம்மில் தான் ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் இருக்கும். அந்த ரெட்டிகுலர் ஃபார்மேஷனில் தகவல் போகும். அதே மாதிரி பொன்னை நியூக்ளியே இருக்கும், அந்த பொன்னை நியூக்ளியிலேருந்து ஃபைபர் போகும். அதே மாதிரி வேறு நியூக்ளியஸும் இருக்குது, அதாவது வெஸ்டிபிள் நியூக்ளியே இருக்கும். அந்த வெஸ்டிபிள் நியூக்ளியிலேருந்து இன்ஃபர்மேஷன் போகும். அதே மாதிரி வேறு என்ன, நம்மளோட இன்ஃபீரியர் ஒலிவரி நியூக்ளியஸ்னு ஒரு இருக்கிறார், அவர்லேருந்து இன்ஃபர்மேஷன் போவார். அப்போ நான் ஒவ்வொரு நியூக்ளியஸும் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டேன் நேரத்தோட. நான் இங்கே சும்மா தான் குறிச்சிக்கிட்டேன். வெஸ்டிபிள் நியூக்ளியிலேருந்து என்ன தகவல் போகும். அதே மாதிரி இன்ஃபீரியர் ஒலிவரி நியூக்ளியஸ்லேருந்து தகவல் போகும். அதே மாதிரி பொன்னை நியூக்ளியர்லேருந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பொன்னை நியூக்ளியர்லேருந்து போகும். அதே மாதிரி என்ன எக்ஸசரி குயினட் நியூக்ளியஸ் இருக்குதுன்னு அதுலேருந்து தகவல் போகும். இப்படி பிரெயின் ஸ்டெம்மில் உள்ள சில நியூக்ளியஸ்லேருந்து என்ன செய்யும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் என்ன செரிபெல்லம். அதே மாதிரி என்ன ஸ்பைனல் கார்ட்லேருந்து தகவல் போகும். அதே மாதிரி என்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி கோர்டெக்ஸ்லேருந்து ஒரு தகவல் இங்கே வரணும். அதே மாதிரி இதுக்கு அவுட்புட் நம்ம என்ன செய்யணும், இங்கேருந்து வெளியே போகணும். இப்போ பாருங்கள், இந்த எல்லாம் செரிபெல்லத்துக்குள்ளே போகுது தானே ஃபைபர்ஸ். இப்படி செரிபெல்லத்துக்கு போகிற ஃபைபர்ஸில் இந்த இன்ஃபீரியர் ஒலிவரி நியூக்ளியஸ்னு சொன்னது தானே. உதாரணத்துக்கு இது இன்ஃபீரியர் ஒலிவரி நியூக்ளியஸ்னா, இந்த இன்ஃபீரியர் ஒலிவரி நியூக்ளியஸ்லேருந்து போகிற ஃபைபர்ஸ்க்கு பேர் தான் என்னென்னு சொன்னால் கிளைம்பிங் ஃபைபர்ஸ்னு சொல்லுவாங்க. என்னடா கிளைம்பிங் ஃபைபர்னு சொல்லுவாங்க, கிளைம்பிங் ஃபைபர். அப்போ இன்ஃபீரியர் ஒலிவரி நியூக்ளியஸ்லேருந்து போகிற ஃபைபரை தான் என்ன சொல்கிறேன், கிளைம்பிங் ஃபைபர். அப்போ பாருங்கள், இந்த இன்ஃபீரியர் ஒலிவரி நியூக்ளியஸ்லேருந்து வர்றது என்ன கிளைம்பிங் ஃபைபர்ஸ். மற்ற இந்த ஸ்பைனல் கார்ட்லேருந்து போகிறது, அதே மாதிரி மிட் பிரெயின்லேருந்து பொன்னை நியூக்ளியை, அதே மாதிரி வெஸ்டிபிள் நியூக்ளியை, அதே மாதிரி வேறு எக்ஸசரி குயினட் நியூக்ளியை, அதுலேருந்து போகிறதெல்லாம். அதே மாதிரி மேலேருந்து வர்றது அந்த ஃபைபர்லாம் என்னென்னு சொன்னால் கோர்டெக்ஸ்லேருந்து வர அந்த ஃபைபர்லாம் மொசி ஃபைபர்ஸ்னு சொல்லுவோம், மொசி ஃபைபர்ஸ். அப்போ இந்த இன்ஃபீரியர் ஒலிவரி நியூக்ளியஸ்லேருந்து வர செரிபெல்லத்துக்கு போகிற ஃபைபருக்கு மட்டும்தான் என்ன சொல்கிறது, கிளைம்பிங் ஃபைபர்னு சொல்கிறது. என்ன இன்ஃபீரியர் ஒலிவரி நியூக்ளியஸ்லேருந்து செரிபெல்லத்துக்கு போகிற ஃபைபர் மட்டும்தான் கிளைம்பிங் ஃபைபர்னு சொல்கிறது. மற்ற அனைத்தையும் என்ன சொல்கிறது, மற்ற எல்லாத்தையுமே மொசி ஃபைபர்னு சொல்கிறது. மொசி ஃபைபரில் என்னென்ன வரும், ஸ்பைனல் கார்ட்லேருந்து போகிறது செரிபெல்லத்துக்கு. அதே மாதிரி என்ன இந்த இன்ஃபீரியர் ஒலிவரி நியூக்ளியஸ் தவிர்ந்த மற்ற எல்லா நியூக்ளியஸ்லேருந்தும் நான் சொன்னேன், வெஸ்டிபிள் நியூக்ளியை, பொன்னை நியூக்ளியை, எக்ஸசரி குயினட் நியூக்ளியஸ், அதே மாதிரி அதுகள்லேருந்து போகிறது. அதே மாதிரி இந்த கோர்டெக்ஸ்லேருந்து வர அது எல்லாமே என்ன மொசி ஃபைபர்ஸுக்குள்ளே வரும். விளங்கிட்டா? இப்போ பாருங்கள், நான் இந்த செரிபெல்ல கோர்டெக்ஸ் இந்த பகுதி, அதே மாதிரி அதுலேருந்து வர எக்ஸான், ஒயிட் மேட்டர், டீப் நியூக்ளியஸ் அந்த பகுதிகளில் இப்படி ஒரு சின்ன துண்டு என்ன செய்ய போகிறேன், பெருசாக ஜூம் ஆக்கி கீழே போகிறேன்னு வைங்க. சரியா, ஜூம் ஆக்கி கீழே போகிறேன். சரி, அப்போ பாருங்கள், இந்த உள்கட்டமைப்பு எப்படி இருக்கும்னு சொன்னால் இது வந்தால் கோர்டெக்ஸ், இது வந்து அவுட்டர் லேயர், இது வந்து இன்னர் லேயர்.
இங்கே தான் வந்து யார் இருப்பார்னு சொன்னால் நம்மட டீப் நியூக்ளியை இருப்பார். பாருங்கள், இதான் என்ன செரிபெல்லம் எடுத்தால் நான் சொன்னேன் இப்படி இருக்கிற யார் செரிபெல்லர் கோர்டெக்ஸ். இப்போ இந்த பகுதி தானே இது, இந்த பகுதி தானே இந்த இப்படி நான் காட்டுறேன் செரிபெல்லர் கோர்டெக்ஸ். அதில் என்ன வருவார் நம்மளுக்கு தெரியும், ஒயிட் மேட்டர் இருப்பார். டீப் நியூக்ளியை இப்படி பதிஞ்சிருக்குன்னு சொன்னேன். அந்த டீப் நியூக்ளியை இங்கே காட்டிக்கிறேன். சரியா? இப்போ இந்த பகுதி என்ன, இந்த பகுதி விளங்கிட்டா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தெரியும் இதில் 2 வகையான ஃபைபர் தான் வரும். அதாவது இன்ஃபெரியோர் ஒலிவரி நியூக்ளியஸ்லேருந்து வர கிளைமிங் ஃபைபர்னு சொல்லுவோம், மற்ற எல்லாத்துலேருந்து வரதும் மொசி ஃபைபர்னு சொன்னோம். அப்போ நான் அங்கே வந்து ஒரு கிளைமிங் ஃபைபர் எடுக்கிறேன், இப்படி வருதுன்னு வைங்க. அதே மாதிரி இங்காலேருந்து ஒரு மொசி ஃபைபர் இப்படி வருதுன்னு வைங்க. சரியா? அதுக்கு பிறகு இந்த பகுதி இருக்குது தானே, அதாவது இந்த பகுதி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், பாருங்கள் இந்த பகுதி, அதாவது செரிபெல்லர் கோர்டெக்ஸ் இந்த பகுதி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், சரியா? இந்த செரிபெல்லர் கோர்டெக்ஸ் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இப்படி 3 பிரிக்கிறாங்களாம், 3 லேயராக பிரிக்கிறாங்களாம். அதில் இந்த மேல் வெளியுள்ள லேயரை சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால் மொலிகுலர் செல் லேயர்னு சொல்கிறாங்க. என்ன? மொலிகுலர் செல் லேயர். இந்த நடுப்பகுதியை சொல்கிறாங்க பேக்கிஞ்சே செல் லேயர்னு சொல்கிறாங்க, பேக்கிஞ்சே செல் லேயர். அதே மாதிரி இந்த பகுதியை சொல்கிறாங்க கீழே லேயரை கிரேனுவல் செல் லேயர்னு சொல்கிறாங்க. இப்படி 3 பிரிக்கிறாங்க இதை செரிபெல்லர் கோர்டெக்ஸை. இப்படி பிரிச்சுட்டு இப்போ சொல்கிறாங்க பாருங்கள், இப்போ இப்படி எங்கால வாரது என்ன, கிளைமிங் ஃபைபர்னு சொன்னேன். சரியா? என்ன ஃபைபர்? கிளைமிங் ஃபைபர். இவர் என்ன, கிளைமிங் ஃபைபர். இங்கால வாரது மொசி ஃபைபர். பாருங்கள், இந்த கிளைமிங் ஃபைபர் இப்படி வந்து என்ன செய்வார், இப்படி மேலே போகிற நேரம் என்ன செய்வார்டா, இங்கே யார் இருக்கிற டீப் நியூக்ளியே இருக்குது. யார் இருக்கிற டீப் நியூக்ளியே. இந்த டீப் நியூக்ளியைக்கு இந்த கிளைமிங் ஃபைபர் என்ன செய்யும்னு சொன்னால் கொஞ்சம் இதை கொடுத்துட்டு போகுமா. இதை சரியா என்ன செய்யும்னு சொன்னால் இவருக்கு ஒரு ஃபைபரை கொடுத்து இந்த டீப் நியூக்ளியை என்ன செய்வாராம், தூண்டு வரும். என்ன செய்வாராம், தூண்டு வரும். அப்போ இங்கே தூண்டுறதுக்கு வெளியிடப்படும் தான் ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர். நேரத்தோட சொன்ன நியூரோ டிரான்ஸ்மிட்டர்லாம் என்னென்னு சொல்லிக்கிறேன். இந்த தூண்டுறதுக்கு வெளியிட நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்னென்னா கிளைமிங் ஃபைபரால் இந்த டீப் நியூக்ளியை தூண்டுறதுக்கு அஸ்பெட்டேட்னு சொல்லுவாங்க. என்ன? அஸ்பெட்டேட். இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வெளியிட்டு இந்த டீப் நியூக்ளியை தூண்டுவோம். சரியா? அப்படி தூண்டிட்டு அதே மாதிரி என்ன மொசி ஃபைபர் இப்படி வராது தானே, அவர் இருக்கட்டும், அதை புறவு கதைக்கிறேன் கிளைமிங் ஃபைபரை கதைச்சி புரிய. அப்போ இந்த கிளைமிங் ஃபைபர் இப்படி இவரை தூண்டிட்டு என்ன செய்வார், இப்படி மேலே வருவார். மேலே இப்படி வந்தோம்னு சொன்னால் பாருங்கள், இப்படி மேலே வந்தால் இப்படி போவார். இப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த பேக்கிஞ்ச செல் லேயரில் என்ன எரிப்பார், நிறைய என்ன எரிப்பாராம், பேக்கிஞ்ச செல் எரிப்பாரும். அப்படி தானே, பேக்கிஞ்ச செல் எரிப்பார். அப்போ நம்மளுக்கு தெரியும் ஒரு செல் பாடி எடுத்தோம்னு சொன்னால், இப்படி செல் பாடி இருந்துச்சுன்னு சொன்னால் அதுலேருந்து என்ன இப்படி டென்ட்ராய்ட்ஸ் இருக்கும், அதாவது உட்காவு நரம்பு மூளைன்னு படிச்சிருப்போம். அதுலேருந்து என்ன இப்படி வெளிக்காவு நரம்பு மூளை போகும், அதாவது எக்ஸோன் போகும்னு படிச்சிருப்போம். அதாவது தகவல் வந்து உட்காவு நரம்பு மூலையால் உள் வந்த தகவல் வெளிக்காவு நரம்பு மூலையால் வெளியே போகும்னு படிச்சிருப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்க போதோ. இப்போ இந்த பேக்கிஞ்ச செல்லில் என்ன இருக்கும்னு சொன்னால் டென்ட்ராய்ட்ஸ் இருக்கணும் தானே. பேக்கிஞ்ச செல் பொடி இருந்தால் அதில் என்ன டென்ட்ராய்ட்ஸ் இருக்கணும். அந்த டென்ட்ராய்ட்ஸ் எப்படி இருக்கும்னு சொன்னால் அந்த மொலிகுலர் லேயர்களை இப்படி நீட்டப்பட்டு இருக்குமா, இப்படி இருக்குமா. சரியா? இப்படி இருக்குமா. அப்போ நிறைய பேக்கிஞ்ச செல் இப்படி இருக்க போகுது. நான் உண்டை காட்டிக்கிறேன். இப்போ இப்படி வந்து கிளைமிங் ஃபைபர் என்ன செய்வார்னு சொன்னால் பாருங்கள், இங்கே வந்து இவரை தூண்டி விட்டுட்டு இப்படி மேலே போய் என்ன செய்வார்னு சொன்னால் இப்படி போய் இந்த பேக்கிஞ்ச செல் இருக்கிறா தானே அவர டென்ட்ராய்டோட என்ன செய்வாராம், அந்த டென்ட்ராய்டோட போய் கனெக்ட் ஆகி அவரை என்ன செய்வாராம், தூண்டுவாராம். இப்போ என்ன செய்யும், டென்ட்ராய்ட்லேருந்து தகவல் பெற்றுக்கொள்ளப்படும். அப்படி தானே, தகவல் அதானே டென்ட்ராய்டை வேறு என்ன உட்காவு நரம்பு மூலையில் தகவலை பெறுறது. தகவலை பெற்றுட்டு என்ன செய்யும், வரும். வந்து என்ன செய்யும், அதாவது அதில் எக்ஸான் வழியாக அப்படி வெளியே வரணும். அப்படி தானே. அப்போ அதில் எக்ஸான் எப்படி இருக்கும்னு சொன்னால் பாருங்கள், இப்படி இருக்குமா. அது யாரோட இனோவேட் ஆகியிருக்கும்டா, நம்முடைய இவரோட டீப் நியூக்ளியோட இனோவேட் ஆகியிருக்குமா, அதுக்குரிய எக்ஸான். அப்போ இப்போ பாருங்கள், இந்த கிளைமிங் ஃபைபரால் கொண்டு போனது என்ன செய்யுது, இவரை தூண்டி டென்ட்ராய்ட்ஸ் மூலமாக இந்த பேக்கிஞ்ச செல் எக்ஸான் மூலமாக இப்படி என்ன செய்யுது, இப்படி வருது. வந்து என்ன செய்வார்னா அந்த டீப் நியூக்ளியை யாரை, டீப் நியூக்ளியை இன்ஹிபிட் பண்ணி விடுவார். அந்த இன்ஹிபிட் பண்ணுறதுக்கு உதவுற இது எதுன்னு சொன்னால் நியூரோ டிரான்ஸ்மிட்டரை வெளியிட்டு தானே இன்ஹிபிட் பண்ணணும்.
காபான்னு சொல்லுவாங்க. காபான்னு சொல்கிற நியூரோ டிரான்ஸ்மிட்டரை வெளியிட்டு என்ன செய்ய வரான், இந்த டீப் நியூக்ளியை இன்ஹிபிட் பண்ண வரோம். அப்போ பாருங்கள், இந்த கிளைமிங் ஃபைபர் என்ன செய்யுது, இங்கே தூண்டுறார், அதுக்கப்புறம் இவரை போய் தூண்டுறார், பேகிஞ்ச செல்ட டென்ட்ராய்ட்டை தூண்டுறார், அதுக்கப்புறம் பேகிஞ்ச செல்லேருந்து எக்ஸான் வழியாக வந்து காபான்ற நியூரோ டிரான்ஸ்மிட்டரை வெளியிட்டு இந்த டீப் நியூக்ளியை என்ன செய்கிறார், மறைமுகமாக இன்ஹிபிட் பண்ணி விடுறார். இந்த கிளைமிங் ஃபைபர் டிரெக்டாக வந்து என்ன செய்கிறார், தூண்டார், மறைமுகமாக என்ன செய்கிறார், இன்ஹிபிட் பண்ணுறார். இது விளங்கிட்டா? இப்போ இப்படி வந்தது என்ன, இந்த டீப் நியூக்ளியிலேருந்து இப்படி வருமா, அதாவது மோட்டர் அவுட்புட் இதால் தான் வெளியே வருமா. பாருங்கள், அப்போ நான் சொன்ன நேரத்தோட இப்படி எல்லாம் போகும் தான் சென்சேஷன். கிளைமிங் ஃபைபர் மொசி ஃபைபர் அதெல்லாம் போயிது மோட்டர் அவுட் வெளியே வரணும் தானே. அந்த மோட்டர் அவுட் வெளியே வர ஃபைபர் எதுலேருந்து வரும், இங்கே உள்ள டீப் நியூக்ளியை, அதுலேருந்து இப்படி அவுட்புட் வரும். இல்லைங்கிட்டா? இப்போ மொசி ஃபைபருக்கு போகும். இப்போ மொசி ஃபைபரில் என்ன நடக்கும்னு சொன்னால், மொசி ஃபைபரும் அதே மாதிரி தான். இப்படி வந்தவர் என்ன செய்வாராம், இந்த டீப் நியூக்ளியைக்கு அவர் என்ன செய்வாராம், தூண்டு வரான். அவர் என்ன நியூரோ டிரான்ஸ்மிட்டரை வச்சு தூண்டுவார்னு சொன்னால், அவர் என்ன நியூரோ டிரான்ஸ்மிட்டரால் தூண்டுவார்னா குளுட்டாமேட்னு சொல்கிற நியூரோ டிரான்ஸ்மிட்டரால் என்ன செய்வாராம், தூண்டுவாராம். தூண்டிட்டு என்ன செய்வார், இப்படி மேலே போவார். மேலே போனால் என்ன, கிரேனுவல் செல் இருக்கிறார், அவருக்குள்ளே போவார். இந்த கிரேனுவல் செல் லேயருக்குள்ளே போனால் என்ன நடக்கும், நம்மளுக்கு தெரியும். கிரேனுவல் செல் லேயருக்குள்ளே என்ன இருப்பார், கிரேனுவல் செல் இருப்பார். அதால் தான் என்ன அதுக்கு பேரே கிரேனுவல் செல் லேயர். அப்போ என்ன செய்வார், இப்படி நிறைய என்ன செய்யும், கிரேனுவல் செல் இப்படி இருக்கும். அப்படி தானே, இப்படி நிறைய கிரேனுவல் செல் இருக்கும். அப்போ இப்படி போன இந்த மொசி ஃபைபர் என்ன செய்யும்டா, இந்த கிரேனுவல் செல்லில் இருந்து என்ன செய்யும், அதோட பொடியில் இருந்தும் இப்படி டென்ட்ராய்ட் இப்படி நிறைய இருக்கும். அப்படி தானே, டென்ட்ராய்ட் இருக்கும். அந்த டென்ட்ராய்ட் எல்லாத்தோடையும் என்ன செய்வாராம், ஃபைபரை கொடுப்பாராம். பாருங்கள், அப்போ என்ன, எல்லாத்துலேயும் உள்ள டென்ட்ராய்டோடையும் உண்டா இல்லை, நிறைய கிரேனுவல் செல்லில் உள்ள டென்ட்ராய்டோடையும் இப்படி என்ன போன அந்த மொசி ஃபைபர் என்ன செய்வார், கனெக்ஷனை ஏற்படுத்தி, அப்போ என்ன கிரேனுவல் செல்லை என்ன செய்வார், தூண்டுவார். கிரேனுவல் செல்லை தூண்டுவார். இல்லைங்கயா? அதுக்கு பிறகு பாருங்கள், இப்போ கிரேனுவல் செல் தூண்டப்பட்டுட்டு கிரேனுவல் செல்லில் இருந்து நம்மளுக்கு தெரியும், அதுக்கு ஒரு டென்ட்ராய்ட் தூண்டப்பட்டால் அதுலேருந்து என்ன எக்ஸான் வெளியே வரணும். எக்ஸான் என்ன செய்யும், இப்படி மேலே போகும். எல்லாத்துலேருந்து என்ன செய்யும், எக்ஸான் இப்படி மேலே போகும். இப்படி போகிற எக்ஸான் அதில், அதாவது கிரேனுவல் செல்ட எக்ஸான் என்ன செய்யும்டா, இப்படி பெய்த்து இந்த மொலிகுலர் லேயருக்குள்ளே இப்படி வந்தோடனே என்ன செய்யும்னு சொன்னால், இப்படி டிவைட் ஆகி இப்படி பரலலாக இப்படி ரெண்டு பக்கமும் இப்படி பரலலாக போகும். அதே மாதிரி இதுவும் என்ன செய்யும், இப்படி பிரிஞ்சு இப்படி ரெண்டு பக்கமும் பரலலாக போகும். சரியா? இதுவும் இப்படி இங்கால போகும், பரலலாக இப்படி போகும். இப்படி பரலலாக போயிட்டு அடுத்து என்ன நடக்கும்னு சொன்னால், நம்மளுக்கு தெரியும் என்ன, இங்கேயும் யார் இருப்பார், பேகிஞ்ச செல் இப்படி நிறைய இருப்பார். அப்படி தானே, பேகிஞ்ச செல் இப்படி நிறைய இருப்பார். நிறைய பேகிஞ்ச செல் என்ன செய்வார், இப்படி நிறைய இருப்பார். அதான் என்ன பேகிஞ்ச செல் லேயர்னு சொல்கிறது. அப்போ அதுக்குள்ளே என்ன நிறைய பேகிஞ்ச செல் இருப்பார், இப்படி பேகிஞ்ச செல் இருப்பார். சரியா? பாருங்கள், இப்படி என்ன நிறைய பேகிஞ்ச செல் இருப்பார். இப்போ என்ன நடக்கும்னு சொன்னால், நீ போகிற இந்த பேகிஞ்ச செல்லில் வந்து என்ன, அது டென்ட்ராய்ட்ஸ் என்ன இந்த இப்படி மொலிகுலர் லேயருக்குள்ளே நீட்டப்பட்டிருக்கும்னு சொன்னேன். அப்படி தானே, இப்படியே நீட்டப்பட்டிருக்கும், அது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இப்படி போகிற இந்த கிரேனுவல் செல்லில் இருந்து போகிற இந்த ஃபைபர் என்ன செய்யும்னு சொன்னேன், இப்படி போய் பரலலாக பிரியும் அப்படின்னு சொன்னேன். அப்படி பரலலாக பிரிஞ்சு என்ன செய்யும்டா, அந்த பேகிஞ்ச செல் லேயர் இருக்கு தானே, அவரோட என்ன செய்வாராம், இப்படி கனெக்ஷன் ஏற்படுத்துவாராம். என்ன செய்வாராம், இப்படியே கனெக்ஷன் ஏற்படுத்துவார். கனெக்ஷன் ஏற்படுத்தினா உங்களுக்கு தெரியும். சரியா? நான் ஏதாவது இப்போ நிறைய கனெக்ஷன் ஏற்படுத்தும். இப்போ நான் 1 3 செஞ்சு காட்டிக்கிறேன். சரி, அதே மாதிரி நிறைய கனெக்ஷன் ஏற்படுத்திடும். அப்படி கனெக்ஷன் ஏற்படுத்திட்டு நம்மளுக்கு தெரியும் என்ன, அடுத்தது பேகிஞ்ச செல்லில் இருந்து என்ன எக்ஸான் வழியாக வருவார். இப்படி எக்ஸான் 1 காட்டுனே பாருங்கள், எக்ஸான் வழியாக வருவார். அவர் வந்து என்ன, இங்கேயே மாதிரி என்ன டீப் நியூக்ளியர் இருக்குதுனே, அவரை வந்து இப்படி இணைவார், டீப் நியூக்ளியோட இணைவார். அவர் என்ன மோட்டர் அவுட்புட்டை வெளியே கொண்டு வருவார். இவர் டீப் நியூக்ளியர் இணைஞ்சு என்ன செய்வார், இன்ஹிபிட் பண்ணுவார். இங்கே என்ன நடக்கும், தூண்டல் நடக்கும். சரியா? இல்லைங்கஜா? இதுதான் என்ன மொசி ஃபைபர். பாருங்கள், மொசி ஃபைபரால் அப்படி போனது என்ன செய்யுது, நம்ம டீப் நியூக்ளியை தூண்டுதோ. அதுக்கப்புறம் மிச்சது என்ன, கிரேனுவல் செல்லுக்குள்ளே போய் கிரேனுவல் செல் எல்லாத்துக்கும் அதையும் தூண்டி கிரேனுவல் செல்லேருந்து என்ன இப்படி எக்ஸான் வழியாக அப்படி மேலே போய் அது என்ன மொலிகுலர் லேயரில் இப்படி டிவைட் ஆகுது. அது டிவைட் ஆகினதுலேருந்து என்ன, அதே இதோட கனெக்ட் ஆகுது. நம்மளுக்கு தெரியும் பேகிஞ்ச செல் நிறைய இருப்பார், அவரில் உள்ள டென்ட்ராய்டோட
அவர் வந்து என்ன டெண்டோயிட், அந்த பேகிஞ்ச செல் டெண்டோயிட்டை தூண்டுவார். பாருங்கள், பேகிஞ்ச செல் டெண்டோயிட். அதுக்கப்புறம் என்ன பேகிஞ்ச செல்லேருந்து எக்ஸோன் வரும். அதுக்கப்புறம் என்ன அது வந்து இந்த டீப் நியூக்ளியை இன்ஹிபிட் பண்ணும். அதுலேருந்தே மோட்டர் அவுட்புட் வரும். அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் 2 வகையான செல் இந்த மொலிகுலர் லேயரில் வந்து 2 வகையான செல் இருக்குதான். சரியா? அப்புறம் அங்கே எழுதுகிறேன் பாருங்கள். இப்படி ஒரு செல், அதே மாதிரி இப்படி ஒரு செல் இருப்பாராம். அது என்ன செல்னு சொன்னால் இந்த ஸ்டார்னு வடிவம் போட்ட அந்த செல்லுக்கு சொல்கிறாங்க சேட்டலைட் செல்னு சொல்கிறாங்க. சேட்டலைட் செல்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மற்ற செல்லை சொல்கிறாங்க பாஸ்கெட் செல்னு. 2 வகையான செல் இருக்கான், சேட்டலைட் செல்லும் பாஸ்கெட் செல்லும். எதில் இருக்கும்? மொலிகுலர் லேயரில் இருக்கும். அப்போ இந்த சேட்டலைட் செல்லும் பாஸ்கெட் செல்லும் என்ன வேலை செய்கிறார்னு சொன்னால், சரியா, இந்த சேட்டலைட் செல்லும் பாஸ்கெட் செல்லும் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இப்போ பாருங்கள், இவர் தானே நான் காட்டிருக்கிறேன், இவர் தானே என்ன செய்கிறார், இப்படி வந்து நியூக்ளியோட இணைஞ்சிக்கிறார், டீப் நியூக்ளியோட. அதே மாதிரி என்ன இப்படி நிறைய பேகிஞ்ச செல் பக்கத்துலேயும் இருக்குதானே, இவரை சுற்றி இணையாமலே இருக்குதானே. அந்த இணையாமல் இவரோட பக்கத்தில் இருக்கிறார்களுக்கு இந்த பாஸ்கெட் செல்லும் இந்த சேட்டலைட் செல்லும் என்ன செய்வாராம், இப்படி ஒரு இன்ஹிபிட் தகவலை கொடுப்பாங்களாம். அப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த நம்மளோட மொசி ஃபைபர்லேருந்து வந்த தகவல் சில என்ன பேகிஞ்ச செல்லை தூண்டுதோ, தூண்டினாலும் பாருங்கள் சில பேகிஞ்ச செல்லை தூண்டுது. அதுக்கு சுற்றி உள்ள சில செல்லை வந்து என்ன செய்யுது, நம்மட இந்த பாஸ்கெட் செல் சேட்டலைட் செல் மூலமாக என்ன செய்யுது, இன்ஹிபிட் பண்ணுது. அப்போ பாருங்கள் இங்கே நான் தெளிவாக சொல்கிறேன் என்னென்னு சொன்னால், இப்போ நம்மளுக்கு தெரியும் என்ன, இப்படி மொசி ஃபைபர் வருவார். மொசி ஃபைபர் வந்து என்ன டீப் நியூக்ளியை இப்படி இருப்பார். டீப் நியூக்ளியைக்கு என்ன செய்வார், அவரை தூண்டி விட்டுட்டு மொசி ஃபைபர் இப்படி போவார். போனால் என்ன ஃபஸ்ட்டு கிரேனுவல் செல்லே தானே அவருக்குள்ளே போவார். அப்போ என்ன இப்படி கிரேனுவல் செல் இருக்கும், இப்படி நிறைய அப்படி தானே பார்த்தோம். இப்படி கிரேனுவல் செல் நிறைய இருக்கும். அதில் என்ன இருக்கும், டென்ட்ராய்ட் இருக்கும். அந்த டென்ட்ராய்ட்டோட என்ன செய்யும், இவர் வந்து ஃபைபரை கொடுத்து இப்படி கனெக்ஷன் ஏற்படுத்தி என்ன செய்வார், அந்த கிரேனுவல் செல்லில் என்ன செய்வார், தூண்டுவார். அப்படி தானே. அப்போ என்ன செஞ்சிட்டார், கிரேனுவல் செல்லில் தூண்டிட்டார். இப்போ என்ன கிரேனுவல் செல்லில் வந்து என்ன எக்ஸோன் இப்படி வரணும் தானே. இப்படி வந்து எக்ஸோன் என்ன செய்யும், இப்படி மேலே போகும். மேலே போய் பேகிஞ்ச செல் லேயர்லாம் தாண்டி எங்கே போகும், மொலிகுலர் லேயருக்குள்ளே போகும். மொலிகுலர் லேயருக்குள்ளே போய் என்ன செய்யும், இப்படி பிரியும்னு பார்த்தோம். இப்படி என்ன செய்யும், 2 பக்கமும் பிரியும்னு பார்த்தோம். சரியா? இப்படி பிரியும் வச்சுக்கொள்ளுங்களேன். இப்போ நான் சொன்னேன்னே பேகிஞ்ச லேயருக்குள்ளே யார் இருப்பார், பேகிஞ்ச செல் இருப்பார். அப்படி தானே, பேகிஞ்ச செல் இருப்பார். இப்படி நிறைய இருப்பார். அதில் நான் ஒன்றே எடுத்துக்கிறேன். அந்த பேகிஞ்ச செல் எடுத்தால் இப்போ நம்மளுக்கு தெரியும். இப்போ நான் உதாரணத்துக்கு ஒன்று எடுக்கிறேனே, இவர் எடுக்கிறேன். இந்த ஃபைபர் என்ன செய்வார்னு சொன்னால், பேகிஞ்ச செல்லில் டென்ட்ராய்ட் என்ன செய்வார், இப்படி நீண்டிருப்பார் தானே இதுக்குள்ளே மொலிகுலர் லேயருக்குள்ளே. அவரால் என்ன செய்வார், இப்படி ஃபைபரை கொடுத்து, அதாவது இந்த கிரேனுவல் செல்லிருந்து வந்த யார் இந்த ஃபைபர் என்ன செய்வார், இந்த பேகிஞ்ச செல்ல டென்ட்ராய்டோட இப்படி கனெக்ஷன் ஏற்படுத்தி அவரை தூண்டுவார். என்ன செய்வார், அவரை தூண்டுவார். அவரை தூண்டினா என்ன, அவர்லேருந்து என்ன வரணும், இப்படி அவர்லேருந்து ஒரு இது எக்ஸோன் வழியாக வரணும். வந்து என்ன செய்யும், நம்மளுக்கு தெரியும் இங்கே டீப் நியூக்ளியை, ஒரு டீப் நியூக்ளியை இருக்கும், நிறைய இருக்கும். அந்த டீப் நியூக்ளியை என்ன செய்யும், இன்ஹிபிட் பண்ணும்னு பார்த்தோம். அப்படி தானே, இன்ஹிபிட் பண்ணும். பாருங்க இங்கே தூண்டுது, இங்கே இன்ஹிபிட் பண்ணுது. இன்ஹிபிட் பண்ணிவிட்டு என்ன செய்யும், இங்கே அவுட்புட் இப்படி வெளியே வரும். இப்போ இன்ஹிபிட் பண்ணுறதுக்கு இங்கே உதவுறது காபா. சரியா? அது இருக்கட்டும். இப்போ பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ பேகிஞ்ச செல் இந்த லேயர் வந்து இந்த பேகிஞ்ச செல் டென்ட்ராய்டோட தான் இணைஞ்சிருக்குது. அதே மாதிரி பேகிஞ்ச செல் இப்படி நிறைய பக்கத்தில் இருக்கும் தானே, நிறைய இருக்கும். இப்படி பேகிஞ்ச செல் வந்து என்ன செய்யும், பக்கத்தில் இப்படி நிறைய இருக்கும் தானே. அப்போ இந்த வார எல்லாமே என்ன செய்யும்னு சொன்னால், சில பேகிஞ்ச செல்லோட தான் கனெக்ஷன் ஏற்படுத்திக்கும். அப்போ நாங்கள் ஒன்று காட்டிக்கிறேன், சிலது ஒன்று சிலதில் என்ன செய்யும், கனெக்ஷன் ஏற்படுத்தாமல் இருக்கும். அப்போ அதை தான் நான் என்ன செஞ்சுக்கிறேன், பக்கத்தில் இருக்கிறேன், கனெக்ஷன் ஏற்படுத்தாமல் இருக்கிறது. அப்போ அது என்ன செய்யும்னு சொன்னால், அப்போ பாருங்கள் வந்து இது கனெக்ஷன் ஏற்படுத்தினது மட்டும்தான் என்ன செய்யப்படணும், தூண்டப்படணும். பக்கத்தில் உள்ள அது தூண்டப்படணுமா, தூண்டப்பட தேவையில்லை, அது கனெக்ஷன் இல்லை. அதுக்காக என்ன செய்யும்னு சொன்னால், இந்த இப்படி இவர்லேயே என்ன செய்யும்னு சொன்னால், 2 வகையான செல் வந்து மொலிகுலர் லேயருக்குள்ளே இருக்குமா. அதான் ஒன்று ஸ்டார் போட்டு எழுவின ஸ்டெலைட் செல், பாஸ்கெட் செல்னு 2 செல். ஸ்டெலைட் செல், பாஸ்கெட் செல். இந்த ஸ்டெலைட் செல் இது பாஸ்கெட் செல், இது ஸ்டெலைட் செல்ன்றங்க, இது பாஸ்கெட் செல். அவர் என்ன செய்வார், அந்த லேயர் தூண்டு வரும். இந்த லேயர்லேருந்து வந்து, அதாவது இந்த கிரேனுவல் செல் எக்ஸோன்லேருந்து வந்த ஒரு ஃபைபர் என்ன செய்வாராம், இவரை தூண்டுவாங்க. 2 செல்லையும் தூண்டினா அந்த 2 செல் எங்கே இருக்கும், மொலிகுலர் லேயருக்குள்ளே இருக்கும்.
அவர் என்ன செய்வாராம், இப்படி பக்கத்தில் உள்ள ஆக்களை அதே மாதிரி இங்கேயும் இருக்குதானே. அப்போ இவர் என்ன செய்வார், தூண்டுவார். தூண்டினா இவர் பக்கத்தில், இவர் பிரதான ஆள் பேர் தானே, இவரை சரவுண்ட் பண்ணியிருக்கிற பக்கத்தில் உள்ள ஆக்கள் அவரையெல்லாம் என்ன செய்வாராம், இவர் இன்ஹிபிட் பண்ணுவாராம். என்ன செய்வாராம், இன்ஹிபிட் பண்ணுவாராம். அதாவது தூண்ட விடாமல் தடுப்பாராம். இல்லைங்கஜா, இதை தான் நான் என்ன சொன்னேன். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னு சொன்னால், பக்கத்தில் உள்ள தானே மைனஸ், அதாவது இன்ஹிபிட் பண்ணுறார். அதே மாதிரி இந்த கோல்கி செல்னு ஒரு ஆள் இருக்கிறார் சரியா. என்ன கோல்கி செல், இந்த கோல்கி செல் என்னென்னு சொன்னால் கோல்கி செல்னு சொல்லுவாங்க. இந்த கோல்கி செல் இவர் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இவரை தானே எடுத்தோம், இந்த ஃபைபர் தானே. அப்போ இந்த ஃபைபரோட என்ன செய்வார்னா, இந்த கோல்கி செல் எங்கே இருப்பார்னு சொன்னால் நம்மளோட கிரானுவல் செல் லேயரில் இருப்பாராம். கிரானுவல் செல் லேயரில் இருந்துட்டு என்ன செய்வாராம், அப்போ இவர் என்ன செய்வார், இவரோட கனெக்ட் ஆகிருப்பாண்டா. இப்போ இவர்லேருந்து போன, அதாவது கிரானுவல் செல்லில் இருந்து போனேன் அவரோட பரலல் ஃபைபரோட இப்படி போன பரலல் ஃபைபரோட கனெக்ட் ஆகிருப்பாராம். கனெக்ட் ஆகி இருந்துட்டு என்ன நடக்கும்னு சொன்னால் பாருங்கள், கனெக்ட் ஆகி இருந்துட்டு அப்போ இவர் தூண்டப்பட்டு என்ன, இவர் தூண்டப்படுறது தானே, தூண்டப்பட்டு பாருங்கள் கிரானுவல் செல் தூண்டப்பட்டு என்ன, இவர் இந்த கோல்கி செல்லையும் தூண்டுறதால அவர் என்ன செய்வார்னா, இப்படி தூண்டப்பட்டு இந்த கோல்கி செல் என்ன செய்வாரா, இவரை இன்ஹிபிட் பண்ணுவாராம். ஏன்னு சொன்னால் இப்போ ஏற்கனவே மொசி ஃபைபர் இப்படி மேலே வார நேரம் என்ன நடக்குது பாருங்கள், மொசி ஃபைபர் மேலே வார நேரம் இவரை தூண்டார். அப்படி தானே, யார் கிரானுவல் செல்லாம் தூண்டார். அவர் ஓவராக தூண்டப்படாமல் இருக்கிறதுக்காக இந்த கோல்கி செல் என்ன செய்வாராம், அவர் என்ன செய்வாராம், இவரை காபாவை ரிலீஸ் பண்ணி அவரை இன்ஹிபிட் பண்ணுவார். சரியா, அதாங்க நடக்கிற விஷயம். அப்போ பாருங்கள், இந்த கோல்கி செல் இருப்பார், அவர் யாரோட மேலே உள்ள ஃபைபர், அதாவது கிரானுவல் செல் பரல் ஃபைபரோட இணைஞ்சி தூண்டப்பட்டு என்ன செய்வார், இதை இன்ஹிபிட் பண்ணுவார். இதை கிரானுவல் செல்லை காபாவை ரிலீஸ் பண்ணி. இதுதான் நடக்குது. போன சென்சேஷன்லாம் இப்படி நடந்து அவுட்புட்டாக என்ன செய்யும், அதாவது நம்ம இதிலேருந்து வெளியே வரும், இதிலேருந்து டீப் நியூக்ளியிலேருந்து இப்படி வெளியே வரும் அவுட்புட். செரிபெல்லத்தை நம்ம இப்படி பிரித்தோம், ஆன்டீரியர் லோப், போஸ்டீரியர் லோப், ஃப்ளோக்குலோனோடுலர் லோப் அப்படின்னு பிரித்தோம். இந்த ஃப்ளோக்குலோனோடுலர் லோப் தான் என்னதுக்கு உதவும்னு சொன்னோம், பேலன்ஸுக்கு உதவும். அது எப்படி பேலன்ஸுக்கு உதவுது அப்படின்னு பார்ப்போம். சரியா, பாருங்கள், இப்படி என்ன மிட் பிரெயின், போன்ஸ், மெடியுலா, கீழே என்ன ஸ்பைனல் கார்டு இப்படி வரும். அப்படி தானே, இப்படி பின்னுக்கு தான் என்ன செரிபெல்லம் இப்படி இணைஞ்சிருக்கும். அந்த செரிபெல்லத்தில் என்ன படித்தோம், இது ப்ரைமரி ஃபிஷர். அதே மாதிரி இப்படி கீழே இருக்கிற ஃபிஷர் என்ன படித்தோம், டோர்ஸோ லேட்டரல் ஃபிஷர். இங்கே தான் என்ன ஃப்ளக்யுலர் லோப் இருக்குது அப்படின்னு படித்தோம், ஃப்ளோக்கிலோ நொடியுலர் லோப் இருக்குன்னு படித்தோம். இப்போ என்ன ஃப்ளோக்கிலோ நொடியுலர் லோப்புக்கு அதான் என்ன பேலன்ஸுக்கு பொறுப்பு. அப்படி தானே, அப்போ இந்த பேலன்ஸ் எப்படி ஃப்ளோக்கிலோ நொடியுலர் லோப்பால் நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தெரியும் பேலன்ஸுக்கு பொறுப்பான நியூக்ளியை எது பிரெயின் சிஸ்டமில் இருக்கிற வெஸ்டிபுலர் நியூக்ளியன்னு படித்தோம். அப்போ நான் வெஸ்டிபுலர் நியூக்ளியை இப்படி இருக்குன்னு எடுக்கிறேன். என்ன வெஸ்டிபுலர் நியூக்ளியை இப்படி இருக்குன்னு எடுக்கிறேன். வெஸ்டிபுலர் நியூக்ளியை தான் பாருங்கள் பேலன்ஸுக்கு பொறுப்பான நியூக்ளியை. அப்போ பாருங்கள், நம்மளுக்கு தெரியும் என்ன கிரேனியல் நர்வ் 8 மூலமாக என்ன செய்யும், இன்ஃபர்மேஷன் வரும், பேலன்ஸுக்குரிய இன்ஃபர்மேஷன் வரும். அப்போ என்ன செய்யும், நம்மளுக்கு தெரியும் இந்த வெஸ்டிபுலர் நியூக்ளியோட போய் கனெக்ட் ஆகும். ஏன் இந்த வெஸ்டிபுலர் நியூக்ளியை நான் 4ஆக பிரிச்சுக்கிறேன், ஏற்கனவே சொன்னேன் வெஸ்டிபுலர் நியூக்ளியை 4 நியூக்ளியஸ் அதுக்குள்ளே இருக்குன்னு படித்தோம், அதான் 4ஆக பிரிச்சுக்கிறேன். அப்போ அதுக்கு என்ன செய்யும், ஃபைபர் வரும். அதுக்கு ஃபைபர் என்ன செய்யும், இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு எங்கே போகும்னு சொன்னால் பாருங்கள், இந்த ஃப்ளோக்கிலோ நொடியுலர் ஏரியாவுக்கு என்ன செய்யும், போகும். எதனூடாக போகும், நம்மளுக்கு தெரியும் இங்கே என்ன இருக்கும், இன்ஃபீரியர் செரிபரல் படங்கள் இருக்கும். இந்த இன்ஃபீரியர் செரிபரல் படங்களினூடாக என்ன செய்யும், போகும். சரியா, இப்போ பாருங்கள், இன்ஃபீரியர் செரிபரல் படங்களினூடாக போகும். அப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த வெஸ்டிபுலர் நியூக்ளியைக்குரிய கிரேனியல் வெயிட் எந்த பகுதியால் வரும் பிரெயின் சிஸ்டமில் அதெல்லாம் படிச்சிட்டோம். அப்போ இங்கே நார்மலாக சும்மா தான் என்ன டிக்கிடுறேன். அப்போ இப்படி வந்தது என்ன செய்யும், வெஸ்டிபுலர் நியூக்ளியைக்கு போய் இன்ஃபீரியர் செரிபரல் படங்களினூடாக ஃப்ளோக்குலர் நொடுலர் லோப்புக்கு என்ன செய்யும், போகும். அப்போ பாருங்கள், இப்படி வந்தது என்ன, இது என்ன ஃபைபர், செரிபெல்லத்துக்கு வார என்ன ஃபைபர்னு சொன்னேன், இன்ஃபீரியர் ஒலிவரி நியூக்ளியஸ்லேருந்து வார மட்டும்தான் கிளைம்பிங் ஃபைபர்னு சொன்னோம். அப்போ இவர் என்ன ஃபைபருக்குள்ளே வருவார், மொசி ஃபைபருக்குள்ளே வருவார். ஏன் இது வெஸ்டிபுலர் நியூக்ளியிலேருந்து வருதுன்னு. அப்போ நம்மளுக்கு தெரியும், இப்போ மொசி ஃபைபர் இப்படி வந்துச்சின்னு சொன்னால்
இந்த செரிபெல்லத்தில் என்ன இப்படி இருப்பார், இப்படி 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 செரிபெல்ல கோர்டெக்ஸ் இருப்பார். அப்போ அதுக்குள்ளே செரிபெல்லத்துக்குள்ளே வந்த பிறவோ அதுக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். என்ன நடக்கும் பாருங்கள், என்ன நடக்குது. இதான் நம்மளோட இந்த ஃபைபர்னு சொன்னோம். வந்த வெஸ்டிபிள் நியூக்ளியிலேருந்து வந்த மொசி ஃபைபர்னு அவர் என்ன செய்வார், டீப் நியூக்ளியை தூண்டுவார். தூண்டிட்டு என்ன செய்வார், மேலே போவார். மேலே போய் என்ன செய்வார், நம்மளோட கிரானுவல்ஸ் லேயருக்குள்ளே, கிரானுவல் செல் லேயருக்குள்ளே உள்ள கிரானுவல் செல்லை தூண்டுவார். அதுலேருந்து என்ன செய்வார், அவரை தூண்டி விட்டு அதுலேருந்து என்ன செய்யும், இப்படி இங்கே போகும். எது பேக்கிஞ்ச செல் லேயர், மொலிகுலர் செல் லேயருக்குள்ளே போய் என்ன செய்யும், ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்படி பரலாக பிரியும். என்ன, இந்த கிரானுவல் செல்ட எக்ஸோம். அது என்ன செய்யும், சிலது வந்து சில பேக்கிஞ்ச செல்ட டென்ட்ரைட் நீட்டப்பட்டிருக்கும், அதோட என்ன செய்யும், அதை தூண்டும்னு சொன்னோம். அப்படி தானே. அதே மாதிரி என்ன செய்யும், கோல்கி, அதாவது கோல்கி செல். அப்போ இந்த கிரானுவல் செல்லோட யார் இருந்துப்பார், கோல்கி செல். அந்த கிரானுவல் செல்லோட பரல் ஃபைபரோட கோல்கி செல் அவரை தூண்டி, கோல்கி செல் வந்து என்ன செய்வார், தூண்டப்பட்ட கோல்கி செல் வந்து கிரானுவல் செல்லை வந்து இன்ஹிபிட் பண்ணுவார், காபாவை ரிலீஸ் பண்ணி. 2 வகையான செல் இருக்கும், சேட்டலைட் செல், பாஸ்கெட் செல். அவர் என்ன செய்வார், அவருக்கு வந்து இந்த போன ஃபைபர் வந்து என்ன செய்யும், அதாவது கிரானுவல் செல்லேருந்து போன எக்ஸோன் வந்து என்ன செய்யும்னு சொன்னோம், தூண்டுவார் அவரை. அவர் என்ன செய்வார், இந்த பிரதான ஆளுக்கு பக்கத்தில் உள்ள ஆளுகளை என்ன செய்வார், இன்ஹிபிட் பண்ணுவார்னு சொன்னோம். அதெல்லாம் சொல்லி போட்டு என்ன சொன்னோம், இப்படி இவர் தூண்டிய பிரதான ஆள் பேக்கிஞ்ச செல்லினூடாக எக்ஸ்டர்னூடாக வந்து டீப் நியூக்ளியஸை என்ன செய்யணும்னு சொன்னேன், இன்ஹிபிட் பண்ணணும்னு சொன்னேன். இன்ஹிபிட் பண்ணிட்டு இப்போ டீப் நியூக்ளியஸில் இருந்தால் என்ன மோட்டர் அவுட்புட் வெளியே வரும்னு சொன்னேன். இப்போ அதான் என்ன செய்ய போகுது, இங்கே நடக்க போகுது. இப்போ உள்ளே போனது, இப்போ நான் சொன்ன விஷயங்கள் தான் என்ன செய்ய போகுது, இப்போ உள்ளே நடக்க போகுது, செரிபெல்லத்துக்குள்ளே நடக்க போகுது, செரிபெல்லர் கோர்டெக்ஸுக்குள்ளே நடக்க போகுது. அப்போ பாருங்கள் என்ன நடக்கும்டா, இந்த செயற்பாடுகள் நடந்து என்ன செய்யும், நம்மளோட பேக்கிஞ்ச செல்லு இதனூடாக வந்து என்ன டீப் நியூக்ளியை என்ன செய்யும், இன்ஹிபிட் பண்ணும். அந்த டீப் நியூக்ளியிலேருந்து என்ன செய்யும், இன்ஹிபிட் வரும். இன்ஹிபிட் வந்து என்ன செய்யும், திருப்பி வெஸ்டிபிள் நியூக்ளியை தூண்டும். அதுபோல் என்ன செய்யும்னா, அந்த வெஸ்டிபிள் நியூக்ளியிலேருந்து உயர் பகுதி, அதே மாதிரி ஸ்பைனல் கோட்டுக்கு ஒரு ஃபைபர் வரும். இப்படி இந்த வெஸ்டிபிள் நியூக்ளியிலேருந்து இப்படி ஸ்பைனல் கோட்டுக்கு வரதை சொல்கிறது வெஸ்டிபுலோ ஸ்பைனல் ட்ரெக். என்ன, வெஸ்டிபுலோ ஸ்பைனல் ட்ரெக். ஏன் வெஸ்டிபுலோ நியூக்ளியிலேருந்து ஸ்பைனல் கோட்டுக்கு வருது, ஸ்பைனல் ட்ரெக். அதே மாதிரி இந்த அவுட்புட் வந்து வெஸ்டிபிள் நியூக்ளியைக்கு இப்படி போகிற மாதிரி இன்னொரு இதுக்குள்ளே போகுமா, நம்மளுக்கு இதுக்குள்ளே ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் இருக்குது தானே. ரெட்டிகுலர் ஃபார்மேஷனில் என்ன இருக்கும், ரெட்டிகுலர் நியூக்ளியை இருக்கும்னு சொன்னோம் நேரத்தோடு. அந்த ரெட்டிகுலர் நியூக்ளியைக்கும் போகுமா. அதுக்கப்புறம் இந்த ரெட்டிகுலர் நியூக்ளியிலேருந்து என்ன செய்யுமா, இன்ஃபர்மேஷன் திருப்பி ஸ்பைனல் கோட்டுக்கு வருமா. அப்போ பாருங்கள், வந்த இன்ஃபர்மேஷன் உள்ளே நான் சொன்ன செயற்பாடுகள்லாம் நடந்து அவுட்புட்டாக வெளியே போகுது. வெளியே போகிற நேரம் ஒன்று என்ன, வெஸ்டிபிள் நியூக்ளியைக்கு போய் என்ன செய்யுது, கீழே மேலேண்டு ஃபைபரை கொடுக்குது. அதே மாதிரி அந்த மோட்டர் அவுட்புட் என்ன செய்யுதான், ரெட்டிகுலர் ஃபார்மேஷனில் உள்ள ரெட்டிகுலர் நியூக்ளியைக்கும் போகுதான். அந்த ரெட்டிகுலர் நியூக்ளியை வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஃபைபர் வந்து ஸ்பைனல் கோட்டுக்கு வருதான். அப்போ இந்த ரெட்டிகுலர் நியூக்ளியிலேருந்து இந்த ஸ்பைனல் கோட்டுக்கு வர சொல்கிறது ரெட்டிகுலோ ஸ்பைனல் ட்ரெக். அப்போ இந்த வெஸ்டிபிள் நியூக்ளியிலேருந்து வாரது ஸ்பைனல் கோட்டுக்கு வெஸ்டிபுலோ ஸ்பைனல் ட்ரெக். இப்படி 2 ட்ரெக் வரும். இப்போ இப்படி மேலே போகிற அந்த வெஸ்டிபிள் நியூக்ளியிலேருந்து மேலே போகிற அந்த ஃபைபர் நம்மளுக்கு தெரியும், 3rd 4th 6th. என்ன, 3rd 4th 6th கிரேனியல் நேவோட நியூக்ளியஸ் இங்கே இருக்கும். அப்போ அதுலேருந்து என்ன நம்மளுக்கு தெரியும், 3rd இருந்து என்ன செய்வார், 3rd கிரேனியல் நேவ் வெளியே வருவார். 4th நியூக்ளியஸ்லேருந்து 4th கிரேனியல் நேவோட நியூக்ளியஸ்லேருந்து என்ன இப்படி பின்னால் வந்து இப்படி முன்னால் போவார்னு பார்த்தோம். அதுக்குரிய கிரேனியல் நேவ் 6th கிரேனியல் நேவோட நியூக்ளியஸ் இப்படி இருப்பார். அவர்லேருந்து என்ன நம்மளோட 6 இவர் வெளியே போவார், அதாவது 6 கிரேனியல் நேவ் வெளியே போவார். அப்போ இந்த 3rd கிரேனியல் நேவோட நியூக்ளியஸுக்கு என்ன பேசணும், ஒக்யூலோமோட்டர் நியூக்ளியஸ். என்ன, ஒக்யூலோமோட்டர் நியூக்ளியஸ். அதே மாதிரி 4th கிரேனியல் நேவோட டொக்லியர் நியூக்ளியஸ், 6th கிரேனியல் நேவோட எப்டியூசன் நியூக்ளியஸ். இப்போ ஏன் இதெல்லாம் சொன்னேன்னா, இந்த 3rd 4th 6th இந்த நியூக்ளியஸோட என்ன செய்வாராம், இந்த வெஸ்டிபுலர் நியூக்ளியஸ் இருக்கிறது தானே, அவரில் மேலே போகிற ஃபைபர் இவர் என்ன செய்வாராம், இப்படி இவரோட கனெக்ஷன் ஏற்படுத்தி வரும். அப்போ இந்த ட்ரெக்குக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம்னு சொல்கிறா, இந்த மேலே போகிற இந்த வெஸ்டிபிள் நியூக்ளியஸ் இந்த மேலே போகுது தானே இந்த ட்ரெக். இந்த ட்ரெக்குக்கு தான் பேர் என்னென்னா மீடியல் லாங்கிடுவல் வெசிகுலஸ்னு சொன்னோம். அப்போ நேரத்தோடைய இந்த கேள்வியிலாம் சொன்னோம் தானே, மீடியல்
லாங்கிடியூனல் வெசிகுலஸ்னா என்ன அப்படின்னு எல்லோரும் கேட்டிங்க. அது என்னன்னு சொன்னால் இந்த ஃபைபர் தான், மேலே போகிற ஃபைபர். அவர் யாரோட கனெக்ட் ஆகியிருப்பார்? வெஸ்டிபிள் நியூக்ளியர்லேருந்து போவார் 6, 4, 3 கிரேனியல் நியூக்ளியஸோட கனெக்ட் ஆகியிருப்பார். ஏன் இப்படி தொடர்பாக இருக்குதுன்னு சொன்னால் இந்த 3, 4, 6 இந்த நியூக்ளியஸ்லாம் வந்து சொன்னேன்னா ஐ மூமெண்ட்டோட தொடர்புடைய ஆக்கள். அப்போ பாருங்கள், இது வந்து என்ன பேலன்ஸுக்குரிய தனி இன்ஃபர்மேஷன் தானே வருது. பேலன்ஸுக்குரிய இன்ஃபர்மேஷன் இப்போ நீங்கள் ஓடுறீங்கன்னு வைங்க, ஓடுற நேரம் உங்களோட பேலன்ஸ் மாறுது. அப்போ என்ன இன்ஃபர்மேஷன் வருது வந்து இப்படி வந்து இங்கே என்ன வெஸ்டிபிள் நியூக்ளியைக்கு வந்து அதுக்கப்புறம் என்ன செரிபெல்லத்துக்கு போய், அதாவது மொசி ஃபைபர் அது என்னோட என்ன செய்யும், நம்மளுக்கு அந்த அங்கே சொன்ன மாற்றங்கள் நடந்து செரிபெல்லத்துக்குள்ளே மோட்டார் அவுட்புட் என்ன டீப் நியூக்ளியர்லேருந்து வெளியே வரும். வந்து என்ன வெஸ்டிபிள் நியூக்ளியைக்கு சில போகும். இந்த வெஸ்டிபிள் நியூக்ளியைக்கு சிலது போன என்ன வெஸ்டிபிள் நியூக்ளியர்லேருந்து நம்மளோட ஸ்பைனல் கோட்டுக்கு ஃபைபர் வரும். அதான் என்ன வெஸ்டிபிளோ ஸ்பைனல் ட்ராக்னு சொன்னோம். அதே மாதிரி என்ன சில மோட்டார் அவுட்புட் வந்து என்னத்துக்கு போகும், ரெட்டிகுலர் நியூக்ளியைக்கு போகும், ரெட்டிகுலர் ஃபார்மேஷனில் உள்ள நியூக்ளியைக்கு. அங்கேருந்து என்ன ஸ்பைனல் கோட்டுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். அதை தான் சொன்னோம் ரெட்டிகுலோ ஸ்பைனல் ட்ராக்னு சொன்னோம். அதே மாதிரி இந்த வெஸ்டிபிள் நியூக்ளியில் கீழே வர மாதிரி வெஸ்டிபிள் நியூக்ளியிலேருந்து மேலேயும் இது போகும். அது என்ன நம்மளோட 3, 4, 6 கிரேனியல் நியூக்ளியஸோட கனெக்ஷனை ஏற்படுத்தும். பாருங்கள், ஓர நேரம் என்ன செய்யும், பேலன்ஸ் மாறுது. மாறுற நேரம் இதெல்லாம் நடந்தாலும் ஒரு கண் என்ன செய்யும், மூமெண்ட் நடக்கும். அப்படி தானே பேலன்ஸ் மாறுற நேரம் என்ன கண் மூமெண்ட் நடக்கும் தானே. இப்போ இந்த கண் மூமெண்ட் நடக்குது எதாலன்னு சொன்னால் இந்த கனெக்ஷனால் தான். இந்த மீடியல் லாங்கில் வெசிகுலஸ்ன்னு சொல்கிறது இந்த ஃபைபர் வந்து இந்த 3, 4, 6 கிரேனியல் நியூக்ளியஸோட கனெக்ஷன் ஏற்படுத்தி இப்படி இருக்கிறதால தான் என்ன செய்யலாம், அதாவது நீங்கள் ஓர நேரம் இந்த தலா செய்கிறதால என்ன ஐ மூமெண்ட்டும் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இதான் என்ன பேலன்ஸ் இப்படி தான் நடக்குது. இதெல்லாம் நான் நேரத்தோட சொன்னது இந்த வெஸ்டிபிளோ ஸ்பைனல் ட்ராக்கெல்லாம் சொன்னேன். வெஸ்டிபிள் ஸ்பைனல் ட்ராக்னா என்ன சொன்னேன், வெஸ்டிபிள் நியூக்ளியிலேருந்து ட்ராக் கொண்டு வரும், அதை சொல்கிறது வெஸ்டிபிளோ ஸ்பைனல் ட்ராக் அப்படின்லாம் நம்ம குறித்து பார்த்தோம். அதேமாதிரி ரெட்டிகுலோ ஸ்பைனல் ட்ராக்னு ஒன்று பார்த்தோம். ரெட்டிகுலோ நியூக்ளியிலேருந்து வரது ஸ்பைனல் கோட்டுக்கு டிசைனிங் டெக்ஸ்ட் படிக்கிற நேரம் இதெல்லாம் பார்த்தோம். அப்போ இந்த இதுக்குரிய இந்த என்ன வெஸ்டிபுலோ ஸ்பைனல் ட்ராக், ரெட்டிகுலோ ஸ்பைனல் ட்ராக், அது அப்படி ஸ்பைனல் கோடுக்கு போய் என்னென்ன நடக்கும், என்னென்ன மசிலுக்கு சப்ளை பண்ணும், அதெல்லாம் வந்து அந்த வீடியோ நம்பர் 10ல் 35வது நிமிஷத்துலேருந்து 42வது நிமிஷம் வரை அழகாக சொல்லியிருப்பேன். அப்போ ஈனை வந்து அதை கொஞ்சம் போய் பார்த்துக்கொடுங்க. அப்போ வீடியோ நம்பர் 10 போய் பாருங்கள், 35வது நிமிஷத்துலேருந்து 42வது நிமிஷம் வரும். அதெல்லாம் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்பைனல் கோட்டில் இருந்து நம்ம படித்தோம் சரியா. ஸ்பைனல் கோட்லேருந்து செரிபெல்லத்துக்கு போகிற 3 பாத்வே படித்தோம். பாருங்கள் பழைய நோட்ஸை திருப்பி அதில் இருக்கும் என்ன. இப்போ ஃப்ளோக்கிலோ நடுவில் லொப்பால் போகிற பேலன்ஸுக்குரிய இது பார்த்தோம் செரிபெல்லத்துக்கு போகிறது. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்பைனல் கோட்லேருந்து ட்ரெக் போகும் தானே. அதாவது நம்ம ஏற்கனவே படித்தோம் என்னென்னு சொன்னால் பாருங்கள், இந்த ஏரியா என்ன மேமிஸ் பராவேமல் ஏரியான்னு படித்தோம். மேமிஸ் ஏரியாவில் என்ன நெக், ஹெட், ட்ரங்க் பகுதியில் உள்ள ப்ரோப்ரியோசெப்ஷன் எடுத்துகிட்டு போகும். அதே மாதிரி அப்பர் லீம் லோவர் லீமுக்குரியது பராவேமல் ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு போகப்படும். அதாவது ஸ்பைனல் கோட்லேருந்து எடுத்துகிட்டு போகப்படும்லாம் பார்த்தோம் சென்சேஷன். அப்போ இப்போ பாருங்கள், இப்போ பார்க்க போகிறது என்னென்னா ஸ்பைனல் கோட்லேருந்து போகிற சென்சேஷன் இந்த என்ன 3 வகையான பாத்வே படித்தோம். ஸ்பைனல் கோட்லேருந்து போகிறது செரிபெல்லத்துக்கு போகிறது 3 வகையானது பார்த்தோம். அதில் ஒன்று தான் பாருங்கள் என்ன டோர்சல் ஸ்பைனோ செரிபெல்லர் பாத்வேன்னு பார்த்தோம். அப்படி தானே. இது என்ன ப்ரோப்ரியோசெப்ஷனை கொண்டு போகும், அதாவது என்னதில் உடம்போட பொடியில் என்ன நிலைமையில் இதை கொண்டு போகும்னு சொன்னால் உடம்போட என்ன பகுதின்னு சொன்னால் லோவர் லீம்னு படித்தோம். அப்படி தானே. அதோடு சேர்த்து ட்ரங்க் அந்த பகுதியுடைய இதுவும் போகும். இதால் டோர்சல் ஸ்பைனோ செரிபெல்லர் பாத்வேயால். பாருங்கள், டோர்சல் ஸ்பைனோ செரிபெல்லர் பாத்வேயால் போகிற ட்ராக்ஸ் நம்ம பாத்வேலாம் படிக்கும். அப்படி தானே. அது என்ன லோவர் லீமுக்குரியது ட்ரங்குக்குரியது போகும். அப்போ பாருங்கள், லோவர் லீமில் எங்கே போகணும், அதாவது பராவேமல் ஏரியா செரிபெல்லத்தில் பராவேமல் ஏரியாவுக்கு போகணும். ட்ரங்கில் எங்கே போகணும், மேமிஸ் ஏரியாவுக்கு போகணும். இல்லைங்களா. டோர்சல் ஸ்பைனோ செரிபெல்லர் பாத்வே அந்த 2 பகுதிக்கும் போகும் செரிபெல்லத்தில். அதே மாதிரி வென்ட்ரல் ஸ்பைனோ செரிபெல்லர் பாத்வேன்னு அடுத்தது பார்த்தோம். வென்ட்ரல் ஸ்பைனோ செரிபெல்லர் பாத்வே அது என்னத்துடைய கொண்டு போவோம், அது லோவர் லிம்டைய கொண்டு போகும்னு பார்த்தோம். அது லோவர் லிம்டைய கொண்டு போனால் எங்கே கொண்டு போவோம், நம்மளோட இங்கே தான் கொண்டு போவோம். எங்கே கொண்டு போவோம், பராவேமல் ஏரியாவுக்கு கொண்டு போவோம். அதே மாதிரி அடுத்தது பார்த்தோம் என்ன குயூனியோ செரிபெல்லர் பாத்வேன்னு பார்த்தோம்.
குயினியோ செரிபெல்லர் பாத்வே. அது என்னதிட்ட கொண்டு போவோம், அப்பர் லிம்ப்னு பார்த்தோம். அப்பர் லிம்ப்ட ப்ரோப்ரியோசெப்ஷனாக கொண்டு போவோம். அதே மாதிரி என்ன, நெக் கழுத்து பகுதியில் இதையும் கொண்டு போவோமா. பாருங்கள், நெக் டே கொண்டு போகிறேன்னு அது எங்கே போகணும், மேமிஸ் ஏரியாவுக்கு போகணும். அப்பர் லிம்ப் டே கொண்டு போகிறேன்னு சொன்னால் எங்கே போகணும், பராவைமல் ஏரியாவுக்கு போகணும். அப்படி தானே. இப்போ டீட்டெயில்ஸாக பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் ஒரே படத்தில் காட்டுறேன் எல்லாத்தையும். நம்மளுக்கு தெரியும் இது ஸ்பைனல் கோட்னு வைங்களேன். ஸ்பைனல் கோட் அப்பர் லிம்புக்குரியது, லோவர் லிம்புக்குரியதுன்னு ரெண்டே கீழே ஸ்பைனல் கோட். ஸ்பைனல் கோட்டில் என்ன இருப்பார், கிரே மேட்டர் இருப்பார். இப்படி நடுவில் பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருப்பார்னு படித்தோம். விளங்கிட்டாது. அடுத்தது என்ன, மேலே மிட் பிரெயின், போன்ஸ், மெடியுலா இப்படி இருப்பாங்கன்னு பார்த்தோம். அப்படி தானே. நம்மளுக்கு தெரியும் இங்கால யார் நினைக்கிற, இப்படி செரிபெல்லாம் இப்படியே நெஞ்சிருக்கும், ரெண்டு சைட்லேயும் நெஞ்சிருக்கும். அப்போ பாருங்கள், இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது தானே இன்ஃபீரியர் செரிபெரல் படங்கள். இது மிடில் செரிபெரல் படங்கள். மிட் பிரெயினை கனெக்ட் பண்ணுறது சுப்பீரியர் செரிபெரல் படங்கள் படித்தோம். அது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நான் ஒவ்வொரு பாத்வேயும் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டுக்கு என்ன பாத்வே, டோர்சல் ஸ்பைனோ செரிபெரல் பாத்வே சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும் என்ன, டோர்சல் ஸ்பைனோ செரிபெரல் பாத்வே. டோர்சல் ஸ்பைனோ செரிபெரல் பாத்வே என்னத்துக்குரிய இன்ஃபர்மேஷன், லோவர் லிம் அதுக்குரிய இன்ஃபர்மேஷன். அப்போ இது லோவர் லிம்புக்குரிய ஸ்பைனல் கார்டு லெவலில் நான் எடுக்கிறேன். இது என்னதுன்னு எடுக்கிறேன், அப்பர் லிம்புக்குரியதுன்னு எடுக்கிறேன். சரியா. பாருங்கள், லோவர் லிம்புக்குரியது தானே. அப்போ லோவர் லிம்பால் போகுது. அப்போ பாருங்கள் எப்படி போகும், நம்மளுக்கு தெரியும் டோர்சல் ரூட்டில் கங்கலியன் உருவாக்கி ஏற்கனவே படிக்க பார்த்துவேன். இங்கே போஸ்டீரியர் ஹோனுக்கு போகும், டோர்சல் ஹோனுக்கு போகும். அங்கே போய் என்ன சினாப்ஸ் ஏற்படுத்திட்டு அங்கேருந்து என்ன செய்யும், அதாவது லெட்ரல் பக்கம் உள்ள இந்த பக்கம் உள்ள ஒயிட் கலத்துக்கு வரும். அப்படி தானே படித்தோம். அதுலேருந்து என்ன செய்யும், இப்படி மேலே ஏறி என்ன செய்யும், இப்படி போகும்னு பார்த்தோம். எங்கே போகும்னு பார்த்தோம், இன்ஃபீரியர் செரிபெரல் படங்களினூடாக இப்படி போகும்னு பார்த்தோம். இப்போ என்ன, ரெண்டு பக்கமும் அதே தான் நடக்க போகுது. டோர்சல் ரூட்டில் கங்கலியன் உருவாக்கி சினாப்ஸ் நடந்து அங்கேருந்து இப்படி லெட்ரல் ஒயிட் கலத்துக்கு வந்து இப்படி மேலே போய் என்ன செய்யும், இப்படி போகும். இங்கே போய் என்ன நடக்கும், லோவர் லிம். அதே மாதிரி என்ன சொன்னேன், ட்ரங்க் பகுதி. அப்போ லோவர் லிம்லேருந்து அதே மாதிரி ட்ரங்க் பகுதியிலேருந்து போனது என்ன செய்யும், இப்படி போய் நம்மளுக்கு தெரியும் செரிபெல்லத்தில் எங்கே போகணும், வேமிஸ் மற்றும் பராவைமல் ஏரியாவுக்கு போய். நான் ஏற்கனவே சொன்னேன், இது என்ன ஃபைபர், மொசி ஃபைபரு. இன்ஃபீரியர் ஒலிவர் நியூக்ளியஸ்லேருந்து வர மட்டும்தான் கிளைமிங் ஃபைபர்னு சொன்னோம், மற்ற எல்லாமே மொசி ஃபைபர். இது என்ன, மொசி ஃபைபர். அப்போ அந்த மொசி ஃபைபர் நான் சொன்னேன் இங்கே செயற்பாடுகள் இது நடக்குமாங்க, விளங்கிச்சா. அதே மாதிரி இது என்ன, டோர்சல் ஸ்பைனோ செரிபெல்லர் பாத்வே. அதே மாதிரி வென்ட்ரல் ஸ்பைனோ செரிபெல்லர் பாத்வே என்ன, அதுவும் என்ன லோவர் லிம்லேருந்து போகிறது தான். அதை பாருங்கள் எப்படி போகும். அதுவும் டோர்சல் ரூட்டில் என்ன செய்யும், கங்லியனை உருவாக்கும். கங்லியனை உருவாக்கிட்டு என்ன செய்யும், ஸ்பைனல் கார்டில் போஸ்டீரியர் ஹோனுக்கு போகும். போய் எங்கே என்ன சினாப்ஸை நடந்துட்டு அதே மாதிரி ரெண்டு சைடில் வந்து இப்படி வரும் தானே. அவர் என்ன செய்வார், லெட்ரல் பக்கம் போவார், இங்கால பக்கம் போவார். இங்காலேருந்து வந்தவர் இங்கால பக்கம் போவார், சினாப்ஸை ஏற்படுத்திட்டு. அப்படி போய் என்ன செய்வாங்க, மேலே ஏறுவாங்க. அப்படி தானே பார்த்தோம், மேலே ஏறுவாங்க. மேலே ஏறி என்ன செய்வாங்க, அவங்க இப்படி போய் சுப்பீரியர் செரிபெரல் படங்களோடாக என்ன செய்வாங்க, போவாங்கன்னு பார்த்தோம். அதெல்லாம் ஏற்கனவே பார்த்து சுப்பீரியர் செரிபெரல் படங்களோடாக போய் அங்கே என்ன செய்வாங்க, திருப்பி என்ன, இப்போ இங்கே வந்து என்ன ரைட் பக்கம் வந்து ரைட் பக்கம் வந்து பாருங்கள் லெஃப்ட் பக்கம் போகுது. லெஃப்ட் பக்கம் வந்து ரைட் பக்கம் தானே போச்சு. அப்போ அங்கே என்ன நடக்கும் பாருங்கள், ரைட் பக்கம் வந்தது லெஃப்ட் பக்கத்தால் ஏறி போய் லெஃப்ட் செரிபெல்லத்துக்கு தான் போகுது. அப்படி போகணுமா, போக இயலாது. அது என்ன செய்யணும், திருப்பி ரைட் பக்கத்துக்கு போகணும். அதனால் இங்கே என்ன நடக்கும்னு சொன்னேன், இப்படி க்ராஸ் ஆகி திருப்பி அவங்களோட செரிபெல்லத்துக்கே போவாங்கன்னு பார்த்தோம், ஏற்கனவே படிச்சு. அப்படி தானே. இது என்ன, வென்ட்ரல் ஸ்பைனோ செரிபெல்லர் பாத்வே. அதுக்கப்புறம் அவங்களோட செரிபெல்லத்துக்கு போய் என்ன நடக்கும், இது என்ன, இதுவும் மொசி ஃபைபர் அங்கே அந்த செயற்பாடுகள் நடக்கும். அதே மாதிரி என்ன, குயினோ செரிபெல்லர் பாத்வே. குயினோ செரிபெல்லர் பாத்வே அப்பர் லிம்லேருந்து வர்றது. அது என்ன நடக்கும் பாருங்கள், போஸ்டீரியர் ரூட்டில் கங்லியனை உருவாக்கி வேறு கலரால் கீழேன் பாருங்கள். போஸ்டீரியர் ரூட்டில் கங்லியனை உருவாக்கிட்டு என்ன செய்யும், இங்கே போகும். எங்கே, நம்மட போஸ்டீரியர் ஹோனுக்கு போகும். போஸ்டீரியர் ஹோனுக்கு போய் அங்கே சினாப்ஸ் நடக்குமா, நடக்காமலே அது என்ன செய்யும், டோர்சல் ஒயிட் கலத்துக்கு போகும். டோர்சல் ஒயிட் கலத்துக்கு போய் அவர் இப்படி மேலே ஏறுவார்.
மேலே ஏறி அவங்க என்ன செய்வாங்க, இன்ஃபீரியர் செரிபிரல் படங்களாக இப்படி உள்ளே போவாங்க. அங்கே போய் அங்கே என்ன நடக்கும், அப்பலியம்னு சொன்னால் அங்கே செரிபெல்லத்துக்குள்ளே போய் இது மொசிஃபை பதனி அதுக்குரிய செயற்பாடுகள் நடக்கும். விளங்கிட்டா? இப்போ எல்லாமே பாருங்கள், எல்லாமே இப்போ ரைட்லேருந்து போகிற எல்லாமே ரைட் செரிபெல்லத்துக்கு தான் போகுது. அதேமாதிரி லெஃப்ட்டில் போகிற எல்லாமே லெஃப்ட் செரிபெல்லத்துக்கு தான் போகுது. ஆனால் இந்த பெண்டோ ஸ்பைனோ செரிபெல்லர் பார்த்து இங்கே குறுக்கு பரிமாற்றம் அப்படி நடந்தாலும் ஆனால் அங்கே போய் என்ன செய்யுது, லெஃப்ட் ரைட்டுன்னு மாறுது. அப்போ எல்லாமே என்ன, ரைட்டில் இருந்து போகிறது ரைட்டுக்கே வருது, லெஃப்ட்லேருந்து போகிறது லெஃப்ட்டுக்கே வருது. அப்போ இது எல்லாமே என்ன, இப்சிலேட்டருக்கு உரியது, ஒரே பக்கத்துக்கு போகுது. இது விளங்கிட்டானே? இதான் என்ன நம்ம பார்த்த 3 பார்த்து இப்படி தான் நடக்குது. இதுக்குள்ளே போன பொருள் செரிபெல்லத்துக்குள்ளே போன பொருள் என்ன நடக்கும்னு நம்ம இதில் பார்த்தோம். சரியா? இப்போ இப்படி போன எல்லா இதுவும் இப்போ நான் சொன்ன செயற்பாடுகள் நடந்து மொசிஃபை பதனி செயற்பாடுகள்லாம் நடக்கும். நடந்துட்டு என்ன செய்ய போதோ அதில் உள்ள டீப் நியூக்ளியை மூலமாக என்ன செய்ய போதோ வெளியே வரப்போகுது, என்ன மோட்டர் அவுட்புட். அப்படி தானே? டீப் நியூக்ளியில் என்ன வரப்போகுது, மோட்டர் அவுட்புட். மொசிஃபை பிறகு இந்த பாருங்கள் மோட்டர் அவுட்புட் வரப்போகுது. அப்படி வந்த மோட்டர் அவுட்புட் எங்கே போகும்னு பார்த்தா அது வெளியே போகும்போது நான் ஒன்று சொல்கிறேன். இந்த டீப் நியூக்ளியஸை பற்றி சொல்லலையே. இந்த டீப் நியூக்ளியஸ் பாருங்கள், செரிபெல்லம் இப்படி இருக்குன்னு வைங்க, செரிபெல்லம் இப்படி இருக்குதுன்னு வைங்க. செரிபெல்லத்தில் எப்படி டீப் நியூக்ளியஸ் இணைஞ்சிருக்கும்னு சொன்னால் நடுவில் ஒரு ஆள் இருப்பார். அந்த டீப் நியூக்ளியை இப்படி இருக்கும்னு சொன்னால் தானே பதிஞ்சிருக்கும். அந்த டீப் நியூக்ளியை வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னு சொன்னால் இதுதான் நிமோனிக். நினைவச்சுக்கோங்க, டோன்ட் ஈட் கிரெசி ஃபுட். சரியா? முன்னெடுத்த தூக்கம் DEGF இப்படி இருக்குமா. அதில் இப்படி நடுவில் இணைஞ்சிக்கிறது யாருன்னு சொன்னால் நம்மளோட வெஸ்டிஜியல் நியூக்ளியஸ் தான். என்னையா நியூக்ளியஸ்? வெஸ்டிஜியல் நியூக்ளியஸ். அந்த வெஸ்டிஜியல் நியூக்ளியஸ் தான் இந்த ஃபுட்டில் உள்ள F. அது இப்படி இணைஞ்சிருப்பார் நடுவில். அவர்லேருந்து இப்படி மேலே போவார் யாருன்னு சொன்னால் இப்படி ஒரு ஆள் நெஞ்சிருப்பார், அதுக்கு மேலே இப்படி ஒரு ஆள் நெஞ்சிருப்பார், அதுக்கு மேலே இப்படி ஒரு ஆள் நெஞ்சிருப்பார். அதே மாதிரி இவரை கீழேயும் இப்படி அவங்களே திருப்பி இப்படி நெஞ்சிருப்பாங்க. இந்த நடுவில் உள்ள ஆள் தான் யார், இந்த ஃபுட்டில் வர வெஸ்டிஜியல் நியூக்ளி. அதே மாதிரி இவரை சொல்கிறது இதுதான் என்ன, வெஸ்டிஜியல் நியூக்ளி. வெஸ்டிஜியல் நியூக்ளி இவரை சொல்கிறது என்னென்னு சொன்னால் இவங்க 2 பேரும், அதாவது அவருக்கு கீழேயும் மேலே இருக்கிறால அவங்கள சொல்கிறது குளோபோஸ் நியூக்ளியஸ்னு சொல்லுவாங்க. குளோபோஸ் நியூக்ளியஸ். என்ன, குளோபஸ் நியூக்ளியஸ். அதான் இந்த கிரேசியில் வர G. அதே மாதிரி அதுக்கு மேலே உள்ள ஆக்களை சொல்கிறது வந்து எம்போலிஃபார்ம் நியூக்ளியஸ்னு சொல்லுவாங்க. என்ன, எம்போலிஃபார்ம் நியூக்ளியஸ். இவங்க 2 பேரும் என்ன, எம்போலிஃபார்ம் நியூக்ளியஸ். எம்போலிஃபார்ம் நியூக்ளியஸ். அதுக்காக மேலே உள்ள நியூக்ளியஸ் சொல்லுவாங்க டென்டேட் நியூக்ளியஸ். இந்த எம்போலிஃபார்ம் தான் என்ன, ஈட்டில் வர E. அதுக்கு மேலே உள்ளது யார், டென்டேட். அதான் டோன்ட்டில் வர D. இப்படி தான் நியூக்ளியஸ் என்ன செஞ்சிருக்கும், இணைஞ்சிருக்கும். இப்போ இந்த ஸ்பைனோ கோட்டில் இருந்து போகிற இந்த இதெல்லாம் இந்த ப்ரோப்ரியோசெப்ஷன்லாம் சொன்னதானே 3 வகையான பாத்வேயால் போகுது. இங்கே போய் என்ன மொசிஃபைபல் தானே எல்லாமே அங்கே செயற்பாடுகள் நடந்து என்ன நடக்கணும், இந்த டீப் நியூக்ளியிலேருந்து தான் வரணும் மோட்டர் அவுட்புட். அது எந்த இப்போ படித்த டீப் நியூக்ளியில் இந்த டீப் நியூக்ளியில் எந்த டீப் நியூக்ளியிலேருந்து வெளியே வரும்னு சொன்னால் இந்த குளோபஸ் அண்ட் எம்போலிஃபார்ம் இந்த 2 நியூக்ளியஸ் தான் இதுக்குரிய மோட்டார் அவுட்புட் வெளியே வர நியூக்ளியஸ். அப்போ இதில் என்ன இருக்கும், எம்போலிஃபார்மும் குளோபஸ் நியூக்ளியஸும். அதில் என்ன செய்யும் நம்மளுக்கு தெரியும், பேகிஞ்சே. இந்த பாருங்கள், பேகிஞ்சே செல் என்ன செய்வார் வந்து இன்ஹிபிட் பண்ணி அதுலேருந்து மோட்டார் அவுட்புட் வரும் அந்த டீப் நியூக்ளியிலேருந்து. அது என்ன நியூக்ளியை, எம்போலிஃபார்ம் குளோபஸ். அதிலேருந்து என்ன மோட்டார் அவுட்புட் இப்படி வெளியே வரும். அப்போ பாருங்கள், கீழேருந்து போனேன் யார், நம்மளோட டோர்சல் ஸ்பைனோ செரிபெல்லர் பாத்வே. அதே மாதிரி என்ன, வென்ட்ரல் ஸ்பைனோ செரிபெல்லர் பாத்வே. எல்லாம் போய் என்ன செய்யும், இங்கே யார் அந்த செயற்பாடு மொசிஃபைபர் தானே, அந்த செயற்பாடுகள் நடந்து பேகிஞ்சே எக்ஸோனால் எதுக்கு வரும், நம்மளோட டீப் நியூக்ளியைக்கு வரும். அந்த டீப் நியூக்ளியை தயாரி எம்போலிஃபார்ம் குளோபஸ்னு சொல்கிற நியூக்ளியைக்கு வருமா. அந்த நியூக்ளியிலேருந்து என்ன செய்யுமா, மோட்டார் அவுட்புட் வெளியே போகுமா. எங்கே போகும் பாருங்கள், நம்மளுக்கு தெரியும் ரெட் நியூக்ளியை இங்கே இருப்பார்னு தெரியும். அப்படி தானே, ரெட் நியூக்ளியின்னு ஒரு ஆள் இருப்பார் இங்கே. இந்த ரெட் நியூக்ளியைக்கு போகுமா. பாருங்கள், இந்த ரெட் நியூக்ளியைக்கு போகிற இந்த ஃபைபரை சொல்கிறது என்னென்னு சொன்னால், அதாவது செரிபெல்லத்துக்குலேருந்து தானே போகுது, செரிபெல்லத்துலேருந்து எங்கே போகுது, செரிபெல்லத்துலேருந்து ரெட் நியூக்ளியைக்கு போகுது. செரிபெல்லத்துலேருந்து இந்த ரெட் நியூக்ளியஸுக்கு போகிறதால செரிபெல்லோ
செரிபெல்லோ ரூப்ரோ பாத்வேன்னு சொல்கிறாங்க. சரியா? அதாவது செரிபெல்லோ ரூப்ரோ பாத்வே ட்ராக் தான் அது. பாருங்கள், அப்போ ஸ்பைனோ செரிபெல்லம் ஸ்பைனல் கோட்லேருந்து வர 3 வகையான பாத்வே ஸ்பைனோ செரிபெல்லர் பாத்வே 3ம் என்ன செய்யுது, இந்த நியூக்ளியஸ்லேருந்து மோட்டர் அவுட்புட்டை என்ன செய்யுது, செரிபெல்லோ ரூப்ரோ பாத்வே மூலமாக எங்கே அனுப்புது, ரெட் நியூக்ளியஸுக்கு அனுப்புது. இப்படி ரெட் நியூக்ளியஸ்லேருந்து என்ன செய்யணும், நம்மளுக்கு தெரியும் தலமஸுங்க எரிப்பார், தலமஸுக்கு என்ன செய்யுமா ஃபைபரை கொடுக்குவோம். அதே மாதிரி இந்த எம்ப்ளிஃபார்ம் குளோபஸ் நியூக்ளியஸ்லேருந்து ரெட் நியூக்ளியஸுக்கு இந்த செரிபெல்லோ ரூப்ரோ பாத்வேயால் போகிற மாதிரி டிரெக்டாகவே என்ன செய்யும்னு சொன்னால், அப்படி ரெட் நியூக்ளியஸுக்கு போய் இங்கே போகிறதுக்கு பதிலாக டிரெக்டாகவே இவர் சில ஃபைபரை எங்கே அனுப்புவார்னு சொன்னால் தலமஸுக்கு அனுப்பி கொள்வாராம். அப்போ இந்த ஃபைபரை சொல்லுவாங்க பாருங்கள், டிரெக்டாகவே அனுப்புகிற தலமஸுக்கு டிரெக்டாகவே அனுப்புகிற ஃபைபரை செரிபெல்லத்துலேருந்து எங்கே போகுது, தலமஸுக்கு செரிபெல்லோ தலமிக் பாத்வே இல்லாட்டி செரிபெல்லோ தலமிக் ட்ராக்னு சொல்லுவாங்க. செரிபெல்லோ தலமிக் பாத்வே. இது என்ன, செரிபெல்லோ ரூப்ரோ பாத்வே. அதுக்கப்புறம் என்ன, ரூப்ரோ ரெட் நியூக்ளியஸ்லேருந்து எங்கே தலமஸுக்கு போகுதுன்னு. அப்போ அதை இன்னொரு பேரில் சொல்லலாம் பாருங்கள், 3ஐயும் சேர்த்து சொல்கிறேன்டா. செரிபெல்லோ ரூப்ரோ தலமிக் பாத்வே, செரிபெல்லோ ரூப்ரோ என்ன தலமிக் பாத்வே. அப்போ அப்படியும் போகலாம் தலமஸுக்கு, இல்லை டிரெக்டாக என்ன செரிபெல்லோ தலமிக் பாத்வே மூலமாக டிரெக்டாகவும் போகலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும் தலமஸ்லேருந்து எங்கே போவார், கோடெக்ஸ் பகுதிக்கு போவார். அதான் ப்ரீ மோட்டர் ஏரியா, ப்ரைமரி மோட்டர் ஏரியா, சப்ளிமெண்டரி மோட்டர் ஏரியா, சோமோட்டோ சென்சரி ஏரியான்னு சொன்னேன், அதுக்கெல்லாம் போவாங்க. போயிட்டு என்ன செய்யும், அங்கே இன்ஃபர்மேஷனை கொடுத்து நம்மளுக்கு தெரியும் கோர்டிகல் ஸ்பைனல் ட்ராக் என்ன செய்வார், மோட்டர் அவுட்புட் எடுத்துகிட்டு இப்படி கீழே வருவார். என்ன அவர் எங்கே சப்ளை பண்ணணுமோ அங்கே கொடுப்பார், கோர்டிகல் ஸ்பைனல் ட்ராக் மூலமாக கீழே வரும். இதுதான் நடக்கும். அவன் தலமஸ்லேருந்து இந்த மேலே போகிற இந்த ஃபைபர் சொல்கிறது தலமஸ்லேருந்து எங்கே போகுது, கோடெக்ஸுக்கு தனி போகுது, தலமோ கோர்டிகல் ஃபைபர்னு சொல்கிறது. அப்போ இதை சொல்கிறது என்ன, தலமோ கோர்டிகல் ஃபைபர். தலமோ கோர்டிகல் ஃபைபர் எங்கே போவா, தலமஸ்லேருந்து நம்மளோட கோடெக்ஸுக்கு, அதாவது சப்ளிமெண்டரி மோட்டர் ஏரியா, சோமோட்டோ சென்சரி ஏரியா, ப்ரைமரி மோட்டர் ஏரியா, ப்ரீ மோட்டர் ஏரியா அப்படின்னு சொன்னதானே, அதுக்கெல்லாம் போவார். அங்கே போய்த்துட்டு என்ன செய்வார், அங்கேருந்து கோர்டிகல் ஸ்பைனல் ட்ராக் மூலமாக பிரதான பாத்வே இருக்கிறார் தானே, கோர்டிகல் ஸ்பைனல் ட்ராக் மூலமாக அவுட்புட் என்ன உடம்புக்கு வெளியே வருவார். இப்போ பழசுக்கு வருவோம் பாருங்கள், நான் சொன்னேன் ஏற்கனவே, நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, இங்கே உங்களோட டீ கப் இருக்குது. அப்போ என்ன செய்யணும், எடுக்க நம்மளோட தோட்டங்க ப்ரீ ஃப்ரண்டல் லோபில் உருவாகும். அந்த உருவாகினது என்ன எங்கெங்கே போகும்னு சொன்னோம், ப்ரீ மோட்டர் ஏரியா, அதே மாதிரி சப்ளிமெண்டரி மோட்டர் ஏரியாவுக்கு போகும். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், அங்கேருந்து பேசல் கங்லியாவுக்கு வருவார், அங்கேருந்து தலமஸுக்கு போகும், தலமஸ்லேருந்து எல்லா ஏரியாவுக்கும் போகும். அதுக்கப்புறம் என்ன முடிவாக கோர்டிகல் ஸ்பைனல் ட்ராக் மூலமாக வெளியே வரும்னு சொன்னேன். இப்படி வாரது என்ன, உங்களுக்கு தெரியும் கோர்டிகல் ஸ்பைனல் ட்ராக்கு வார நேரம் இந்த கையை அசைக்கிறதுக்கு முதல் சிலது என்ன செய்யும்னு சொன்னேன், கரெக்ஷன் சரியானு பார்க்க செரிபெல்லத்துக்கு சில கனெக்ஷன் போகும்னு சொன்னேன். அதான் நம்ம பார்த்தேன் ஸ்பைனல் கோட்லேருந்து போகிற 3 பாத்வே, ஸ்பைனோ செரிபெல்லர் பாத்வே, வென்ட்ரல் ஸ்பைனோ செரிபெல்லர் பாத்வே, அந்த 3 பாத்வே. சரியா? அதே மாதிரி நேரத்தில் சொன்னோம், அதாவது இந்த ஏரியாவிலேருந்து நேரடியாகவே செரிபெல்லத்துக்கு கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்படி தானே, நேரடியாகவே கோடெக்ஸ்லேருந்து இப்படி செரிபெல்லத்துக்கும் கனெக்ஷன் இருக்கும். அந்த கனெக்ஷனை இப்போ பார்ப்போம். சரியா? அப்போ பாருங்கள், அந்த கனெக்ஷனை பார்த்தோம்னு சொன்னால் எப்படி நடக்கும்டா, கீழே பாருங்கள், நம்மளுக்கு தெரியும் இப்படி மிட் பிரெயின், போன்ஸ், மெடியூலா, ஸ்பைனல் கார்டு இப்படி இருக்கும். இப்போ இப்படி யார் செரிபெல்லம் இருப்பார், செரிபெல்லம் இப்படி இருப்பார், பின்னுங்க நெஞ்சு இருப்பார். இப்போ பாருங்கள், இங்கே என்ன நடக்கும்னு சொன்னால் என்ன செய்யும், கோடெக்ஸ் நம்மளுக்கு தெரியும், எங்கே கோடெக்ஸ் மேல் பகுதியில் என்ன இப்படி ஒரு கொப்பி இன்ஃபர்மேஷன் வரும். அது வந்தது என்ன செய்யும்னு சொன்னால் நம்மளுக்கு தெரியும் என்ன, பொன்னை நியூக்ளியை இருக்கும்னு சொன்னான் போன்ஸில், ஏற்கனவே சொன்னது பொன்னை நியூக்ளியை. அவரிடம் என்ன செய்வார், ஒவ்வொரு ஃபைபரும் சினப்ஸ் ஆகும். சினப்ஸ் ஆகி என்ன செய்யும், அங்கேருந்து என்ன செய்யும், இங்கே போகும். எங்கே போகும்,
பொன்னை நியூக்ளியிலேருந்து, அதாவது கோர்டிகோ பொன்னைன் ஃபைபர்ஸ்னு சொன்னோமே, கோர்டெக்ஸ்லேருந்து பொன்னை நியூக்ளிக்கு வந்து செரிபெல்லத்துக்கு போகுது. கோர்டிகோ பொன்னைன் ஃபைபர்ஸ் எங்கே போகும்? இங்கே போகும். அப்போ இந்த ஃபைபர் என்ன? மொசி ஃபைபர், அப்படி தானே? மொசி ஃபைபர். அப்போ செரிபெல்லத்தில் வந்து என்ன செய்யும்? மொசி ஃபைபர் நடக்கிற வேலையெல்லாம் நடக்கும். நடந்துட்டு என்ன செய்யும்? அப்போ இங்கே பாருங்கள், நடந்துட்டு என்ன செய்யும்? இந்த மொசி ஃபைபர்களை வேலைகளை செஞ்சுட்டு டீப் நியூக்ளிக்கு வரும். அப்போ இங்கே சொன்ன மாதிரி இங்கே என்ன டீப் நியூக்ளியா? சரியா? இங்கே என்ன டீப் நியூக்ளியா? இந்த டென்டேட் டீப் நியூக்ளியை இங்கே என்ன செய்யுமா? பேகிஞ்சே செல்லேருந்து இன்ஹிபிட் ஆகி இங்கேருந்து என்ன செய்யும்? மோட்டார் அவுட்புட்டை வெளிப்படுத்தும். வெளிப்படுத்தி எங்கே போகும்னு சொன்னால் பாருங்கள், வெளிப்படுத்தி எங்கே போகும்னு சொன்னால் அப்போயே சொன்ன மாதிரி ரெட் நியூக்ளியஸுக்கு போகும். ரெட் நியூக்ளியஸ்லேருந்து எங்கே போகும்? தலமஸுக்கு போகும். தலமஸ்லேருந்து என்ன செய்யும்? திருப்பி கோர்டெக்ஸுக்கு போகும். சிலது வந்து என்ன நேரடியாகவே அங்கே சொன்ன மாதிரி ரெட் நியூக்ளியஸுக்கு போகாமல் தலமஸுக்கே போய் அங்கேருந்தும் என்ன செய்யும்? கோர்டெக்ஸ் பகுதிக்கு என்ன செய்யும்? தகவல் இன்ஃபர்மேஷன் போகும். இதான் என்ன இங்கே சொன்ன, அதாவது கோர்டெக்ஸ்லேருந்து வர இன்ஃபர்மேஷன் இப்படி தான் வருது. அது மோட்டர் அவுட்புட் அப்படி போகும். அப்படி போய் என்ன மோட்டர் அவுட்புட்? அப்படி போய் இங்கே என்ன நடக்கும்? மோட்டர் அவுட்புட் அப்படி போய் இங்கே எல்லாம் சரின்னு சொன்னால் நம்மளுடைய கோர்டிகோ ஸ்பைனல் மூலமாக என்ன மோட்டர் அவுட்புட்டை வெளிப்படுத்தும். இதுதான் இங்கே நடக்குது. அப்போ பாருங்கள், இவ்வளோ தான் என்ன செரிபெல்லத்துக்கான கனெக்ஷன். எப்போ பாருங்கள் சம்மரியை சொல்கிறேன். இப்போ நீங்கள் எங்கே நினைக்கிறீங்க? இப்போ எங்கே நீங்கள் நிற்கிறீங்க? இங்கே என்ன மேசையில் டீ கப் இருக்குன்னு வைங்க. இப்போ என்ன நீங்கள் இந்த டீ கப்பை பார்த்துட்டீங்க. அப்போ என்ன உங்களுக்கு அது குடிக்கணும்னு தோட் வந்துட்டு. அப்போ கீரன் பாருங்கள், இப்படி யார் இருப்பார்? மிட் பிரெயின், போன்ஸ், மெடியுலா, கீழே ஸ்பைனல் கார்ட் இருப்பார். அப்படி தானே? ஸ்பைனல் கார்ட் கீழே இருப்பார். இப்படி யார் இருப்பார்? செரிபெல்லம் இருப்பார். இப்படி ஸ்பைனல் கார்ட் வருவார். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தெரியும் இந்த தோட் எங்கே உருவாகும்? ப்ரீஃப்ராண்டல் லோபில் உருவாகும். அப்படி தானே? இந்த தோட் ப்ரீஃப்ராண்டல் லோபில் உருவாகும். அப்படி உருவாகின ப்ரீஃப்ராண்டல் லோபில் உருவாகின தோட் நம்மளுக்கு தெரியும் எங்கே? இங்கே வந்து சோமாட்டோ சென்சரி ஏரியா, அதே மாதிரி பிரைமரி மோட்டர் ஏரியா, அதே மாதிரி சப்ளிமெண்டரி மோட்டர் ஏரியா, ப்ரீ மோட்டர் ஏரியாண்டு இப்படி இருக்கும். இப்போ உருவாகின தோட் எங்கே போகும்? அதாவது ப்ரீ மோட்டர் ஏரியாவுக்கும் போகும், சப்ளிமெண்டரி மோட்டர் ஏரியாவுக்கும் போகும். அப்படி தானே படிக்கும். இப்போ பாருங்கள், எங்கெங்கே போகும்? இங்கே 2 இடத்துக்கும் போகும். அங்கே போய்த்து எங்கே வரும்? இங்கே யார் இருப்பார்னு சொன்னோம்? நம்மளோட பேசல் கங்லியா இருப்பார். அவருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் திருப்பி வரும். வந்த இன்ஃபர்மேஷன் திருப்பி என்ன செய்யும்? எங்கே போகும்? தலமஸ்ட பகுதிக்கு போகும். தலமஸில் இருந்து இப்போ எங்கே போகும்? இந்த பகுதி, இந்த பகுதி, இந்த பகுதி, இந்த பகுதிக்கெல்லாம் போகும். அதே மாதிரி இப்படி இந்த இவங்க 2 பேர்லேருந்தும் தலமஸ், அதாவது பேசல் கங்லியாவுக்கு வர மாதிரி ஒரு காப்பி இன்ஃபர்மேஷன் என்ன இங்கே வரும். எங்கே வரும்? செரிபெல்லத்துக்கு வரும். அந்த இன்ஃபர்மேஷன் தான் சொன்னோம் பாருங்கள், கோர்டெக்ஸ்லேருந்து எங்கே வருது? செரிபெல்லத்துக்கு வருது. அப்படி தானே? அதை தான் நம்ம கடைசியாக இப்போ பார்த்தது என்ன? இங்கே பொன்னை நியூக்ளியரிக்கும் அந்த பொன்னை நியூக்ளியாவில் வரும்னு பார்த்தோம். ஒரு கோப்பி வரும். அந்த கோப்பியும் வரணும் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது நம்மளோட ஆரம்ப பொசிஷன் இப்படி இருக்குது. இப்போ நம்ம குடிக்கிற நேரம் நம்மளோட பொசிஷன் எப்படி போகணும், கைகால் அதுகளோட பொசிஷன், இறுதி பொசிஷன் எப்படி இருக்கணும், அதுக்குரிய இன்ஃபர்மேஷன் என்ன இப்படி வருது. இப்படி வந்தது என்ன நடக்கும்? அப்போ அதை பார்த்த மாதிரி தான் பாருங்கள். அப்படி வந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரியும் இது எங்கே வரும்? அதாவது செரிபெல்லல் கோர்டெக்ஸுக்கு வரும். அங்கேருந்து என்ன செய்யும்? அங்கே இது என்ன மொசி ஃபைபர் தானே? அங்கே செயற்பாடுகள்லாம் நடக்குது. மொசி ஃபைபரில் என்னென்ன செயற்பாடுகள் நடக்கும்னு பார்த்தோம். அங்கேருந்து என்ன டென்டேட் நியூக்ளியைக்கு போகும் அவுட்புட். டென்டேட் நியூக்ளியிலேருந்து எங்கே போகும்? படித்தோம். ரெட் நியூக்ளியஸ் இங்கே இருப்பார். அந்த ரெட் நியூக்ளியஸுக்கு போகும்னு படித்தோம். அந்த ரெட் நியூக்ளியஸ்லேருந்து எங்கே போகும்னு படித்தோம்? தலமஸுக்கு போகும். தலமஸ்லேருந்து எங்கே திருப்பி இப்படி 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 ஃபைபர் இந்த ஏரியாக்கெல்லாம் போகும். இல்லாட்டி என்ன டிரெக்டாகவே சில ஃபைபர் தலமஸுக்கு போயும் இப்படி போகலாம்னு படித்தோம். ரெட் நியூக்ளியம் மூலமாக போகலாம், இது மூலமாக போகலாம்.
இது என்ன பாருங்கள், வந்த இன்ஃபர்மேஷன் என்ன செய்யுது, இங்கே வந்துட்டு அவுட்புட்டை இப்படி தான் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷனை இங்கே அனுப்புது. அதே மாதிரி நம்மளுக்கு தெரியணும், இப்போ என்ன நம்மளோட கை தான் போய் எடுக்க போகுது கிளாஸை, கால் அப்போ என்ன நடந்து போகணும். அப்போ கை ஹால் அதில் அசைவு என்ன நடக்கணும் தானே, அதில் தசைகள். இப்போ நான் இது அப்பர் லிமிட் எடுக்கிறேன், இது லோவர் லிமிட்குரியன்னு எடுக்கிறேன், தசை அது தான் என்ன செய்யணும், அசையணும் தானே. அப்போ அப்பர் லிம் லோவர் லிமுக்குரிய தசை அசையணும்னா நம்மளுக்கு தெரியும் என்ன, அப்பர் லிம் லோவர் லிம்லாம் எவ்வளோ தூரம் அசையணும், எவ்வளோ ஏங்கிளில் அசையணும், எவ்வளோ கண்டக்ஷன் அசையணும், அதை அப்டேட் செரிபல்லத்துக்கு யார் வழங்கிட்டு இருப்பாங்க. நம்ம பார்த்தோம் 3 பாத்வே, குயினோ செரிபல்லர் பாத்வே, வெண்டல் ஸ்பைனோ செரிபல்லர் பாத்வே, தோர்சல் ஸ்பைனோ செரிபல்லர் பாத்வே. தோர்சலும் வெண்டல் ஸ்பைனோ செரிபல்லர் பாத்வேயும் என்னதுக்கு லோவர் லிமுக்குரியது அப்படின்னு பார்த்தோம். அப்போ என்ன லோவர் லிமுக்குரியது அந்த 2 பாத்வே மூலமாகவும் இப்படி போகும். அப்படி தானே பார்த்தோம். எங்கே போகும், இதுவும் என்ன மொசி ஃபைபர், அங்கே என்ன நடக்கும்னு பார்த்தோம். அதேமாதிரி அப்பர் லிமுக்குரியது என்ன செய்யும், குயினோ செரிபல்லர் பாத்வே மூலமாக இப்படி போகும்னு பார்த்தோம். அப்படி வந்தது என்ன செய்யும், என்ன நியூக்ளியஸ், இப்போ அங்கே செயற்பாடுகள்லாம் நடந்து என்ன நியூக்ளியஸ், இங்கே இருக்கிற நியூக்ளியஸ் அதாவது எம்ப்ளிஃபார்ம் நியூக்ளியஸும் குளோபஸ் நியூக்ளியஸும் இங்கே உதவுற நியூக்ளியஸ், அந்த நியூக்ளியஸ் மூலமாக என்ன செய்யும், அவுட்புட்டை மோட்டார் அவுட்புட்டை வழங்கி அதை எங்கே செய்யும், நேரடியாகவே அது என்ன செய்யும், ரெட் நியூக்ளியஸோட இணைஞ்சி ரெட் நியூக்ளியஸ்லேருந்து எங்கே போகும், தலமஸுக்கு போய் இங்கே மேலே அப்டேட்டை கொடுக்கும். இப்படி எல்லா இடத்துக்கும் இல்லாட்டி என்ன நேரடியாகவே இப்படி தலமஸில் போய் இணைஞ்சி அப்டேட்டை கொடுக்கும். இல்லைங்களா, அதாவது ஆரம்ப நிலைமை என்ன, இந்த அப்பர் லிம் லோவர் லிம்ட ஆரம்ப நிலைமை என்ன, இறுதி நிலைமை என்னன்னு இது கொண்டு வந்து அப்டேட்டை கொடுத்துச்சு. இப்போ எல்லாமே சரின்னு சொன்னால் என்ன நடக்கும், இதிலேருந்து மோட்டார் அவுட்புட் வரும். கோர்டிகல் ஸ்பைனல் ட்ராக் மூலமாக வந்து என்ன அவர் வந்து என்ன அப்பர் லிம் லோவர் லிம் பகுதிக்கெல்லாம் சப்ளை பண்ணி டீ கப்பை போய் எடுத்து குடிக்கிறதுக்கு உதவுவார். அப்போ இந்த மூமெண்ட் போகிற எடுக்கிற மூமெண்ட்லாம் ஸ்மூத்தாக நடக்கணும்டா யார், இந்த செரிபெல்லம் அவசியம். இந்த செரிபெல்லம் இருந்தால் தான் அந்த மூமெண்ட்லாம் சரியாக நடக்கும். இதுதான் சொல்லப்போனால் சிம்பிள் சம்மரி விளங்கிச்சா. அதாவது டீ கப் குடிக்கிறத வச்சு சொன்னேன். இதுக்கு மேலதிகமாக ஒன்று சொன்னேன், பேலன்ஸுக்கு உதவுற அப்படி தானே, பேலன்ஸுக்கு எப்படி உதவுது அதை சொன்னேன். பேலன்ஸ் எப்படி உதவுதுன்னு இதுக்கு மேலதிகமாக சொன்னேன். அப்போ இவ்வளோ தான் செரிபெல்லம். இப்போ இன்னொன்றைக்கு செரிபெல்லத்தில் வரக்கூடிய கிளினிக்கல் சம்பந்தமான, இப்போ இந்த செரிபெல்லத்தில் ஏதாவது லீசன் வந்துச்சுன்னு சொன்னால் பாருங்கள். அப்போ செரிபெல்லம் லீசன் அதாவது செரிபெல்லர் லீசன் அதாவது செரிபெல்லரில் பாதிப்பு வந்துச்சுன்னு சொன்னால் சோட்டாக சொல்லுவாங்க. என்னென்னு சொன்னால் சோட் மெத்தட் படமாக்குறதுக்கு லேசாக எப்படின்னு வச்சுக்கோங்க, தானிஸ்ன்னு வச்சுக்கோங்க. என்ன தானிஸ்னா ஒரு பேர் நேம் தானே. அப்போ தானிஸ்னா அதில் டி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் டீனா என்னென்னா டிஸ்டியா டோகோ கைனீசியான்னு சொல்லுவாங்க. சரியா, இப்போ பாருங்கள் ஸ்பெல்லிங்க, டிஸ்டியா டோகோ கைனேசியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னு சொன்னால், இப்போ உங்களோட கையை வந்து என்ன செய்யலாம் போகும்டா, இப்போ நீங்கள் இப்படி நிற்கிறீங்கடா, உங்களோட கையை இந்த நிலைமை, அதே மாதிரி கீழே பணிக்கிற நிலைமை, அதே மாதிரி இப்படி கையை இப்படி நீட்டுற நிலைமை, சரியா, பணிக்கிற நிலைமை, இப்படி நீட்டுற நிலைமை, அதை வந்து அதாவது இப்படி பணிக்கிற நீட்டுறேன்னு வேகமாக அவங்களால் என்ன செய்யலாம், அதை வந்து செய்யலாம். இப்போ கையை வந்து வேகமாக இந்த பொசிஷனுக்கு என்ன செய்யலாம் போமா, நீட்டாக பணிக்க இல்லாத போனால் அதுக்கு பேர் தான் என்ன, டிஸ்டியோ டோகோ கைனேசியான்னு சொல்லுவாங்க. அது என்ன, செரிபெல்லர் லீசனால் வருது. சரியா, அடுத்தது ஏன்ட்டு சொன்னால் என்னென்னு சொன்னால் எடெக்சியான்னு சொல்லுவாங்க. நேரத்தோடு பார்த்துக்கிட்டோம். எடெக்சியான்னு என்ன, இப்போ நீங்கள் உங்களோட இயக்கம் வந்து என்ன செய்யாது, ஒழுங்காக இருக்காது. இப்போ நீங்கள் ஒரு டீ கப்பை எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அந்த இயக்கம் வந்து நடந்து போகிற நேரம், அந்த இயக்கம் அந்த டீ கப்பை எடுக்க நடந்து போகிற நேரம் நடக்கும்போது ஒரு தடுமாட்டம் ஒன்று இருக்கும். சரியா, இயக்கம் வந்து ஸ்மூத்தாக ஒழுங்காக இருக்காது. அதான் சொல்கிறது எடெக்சியா. அடுத்தது என்ன, என்னென்ன என்னென்னு சொன்னால் நிஸ்டக்மஸ், நேரத்தோடு சொன்னது கண்ணில் வர பிரச்சனை நிஸ்டக்மஸ். அப்போ நிஸ்டக்மஸ்னால் என்னென்னா கண் மூமெண்ட் தானாகவே உங்களோட கண் வந்து என்ன செய்யுமா
அசைஞ்சு கொண்டே இருக்குமா. அதான் என்ன நிஸ்டக்மஸ்ன்னு சொல்கிறது. அது எதால் வருது? செரிபெல்லர் லீசனால் வருது. அதை நிஸ்டக்மஸ்னா என்ன, கண் வந்து ஒரு இன்வாலண்டரியாக மூவ் ஆகிட்டே இருக்குமா, மூவ்மெண்ட் நடந்துகிட்டே இருக்குமா. அடுத்தது வந்து ஐனா என்ன, தானிஸில் ஐனா என்னன்னு சொன்னால் இன்டென்ஷன் ட்ரீமர்னு சொல்லுவாங்க. என்ன இன்டென்ஷன் ட்ரீமர். இன்டென்ஷன் ட்ரீமர் என்ன, ட்ரீமர் என்ன நடுக்கம். இன்டென்ஷன் ட்ரீமர்னு சொன்னால் நீங்கள் இப்போ டீ கப்பை எடுக்க போகிறீங்க தானே, கையை கொண்டுட்டு அப்படி டீ கப்பை எடுக்க போகிற நேரம் உங்களோட கை வந்து எப்படியும் டீ கப்பு கிட்ட போகிற நேரம் உங்களோட கை வந்து ஒழுங்க போகாது, நடுங்குமோ. அதை தான் சொல்கிறது இன்டென்ஷன் ட்ரீமர். அதுவும் என்ன, இந்த செரிபெல்லர் லீசனால் வாரது தான். அதாவது செரிபெல்லாம் பாதிக்கப்படுறதால வாரது தான். அடுத்தது என்னென்னு சொன்னால் தானிஸில் எஸ்ன்னு சொன்னால் என்னென்னா ஸ்லேட் ஸ்பீச் உருவாகும். ஸ்லேட் ஸ்பீச் உருவாகும். அதாவது நீங்கள் பேசுகிறது வந்து தெளிவில்லாமல் இருக்குமா, அதான் ஸ்லேட் ஸ்பீச். அதுவும் என்ன, இந்த செரிபெல்லர் லீசனால் வருது. அடுத்தது ஹெச் என்னன்னு சொன்னால் ஹைப்போட்டோனியா. ஆல்ரெடி பார்த்தோம். ஹைப்போட்டோனியான்னு என்ன, டோன், மசிலோட டோன் வந்து குறையிறது. அதான் ஹைப்போட்டோனியான்னு சொல்கிறது. வந்தால் என்ன, மசிலோட டோன் வந்து குறையிறது. ஏன், செரிபெல்லம் வந்து முக்கிய வேலை என்ன, டோன், மசிலோட டோனை பேணுறது. அப்போ செரிபெல்லம் பாதிக்கப்பட்ட என்ன, ஹைப்போட்டோனியா, டோன் வந்து குறையும். இப்போ இவ்வளோ தான் என்ன செரிபெல்லர் லீசன். அப்போ தானிஸ் வச்சுருந்தீங்கன்னா சரியா. இதுதான் இவ்வளோ தான் செரிபெல்லம். இதோட முடிச்சுக்கொள்ளும்.